விசிடி நம்பர் 843, இடம் சேலம், தமிழ்நாடு. முரளி தேதி 9/3/1968. விளக்கம் கொடுக்கப்பட்ட தேதி 1/1/2008. விசிடி நம்பர் 843, 843, பிளேஸ் சேலம், தமிழ்நாடு. முரளி டேட் 9/3/1968. Clarification date 1/1/2008. ओम शांति। आज का प्रातः क्लास है இன்றைய காலை வகுப்பு 9 मार्च 1968। 9 மார்ச் 68 दूसरे पेज के मध्यांत में बात चल रही थी இரண்டாவது பக்கத்தின் நடுவின் கடைசியில் விஷயம் நடந்து கொண்டிருந்தது. कि इनमें बाबा प्रवेश करके समझा सकते हैं। இவருக்குள் பாபா நுழைந்துவிட்டு புரிய வைக்கலாம். बाबा भी प्रवेश करते हैं ना। பாபாவும் கூட நுழைகிறார் இல்லையா? कहाँ बहुत जरूरी होगा तो बाबा भी आवेंगे। எங்கு மிகவும் அதிகமாக அவசியம் இருக்கிறதோ அங்கு பாபாவும் வருவார். मम्मा भी आती होगी। மம்மாவும் கூட வருவாங்க. जो बच्चे सर्विस फील्ड पर जाते हैं, எந்த குழந்தைகள் சர்வீஸ் ஃபீல்டுல செல்கிறார்களோ समझने वाला जिज्ञासु तीखा होता है। புரியக்கூடிய ஸ்டூடெண்ட் ரொம்ப ஷார்ப்பா இருந்தா तो बाबा प्रवेश करके मदद करते हैं, मम्मा भी प्रवेश करके मदद करती है। அப்பொழுது பாபா பிறகு மம்மா இருவரும் நுழைந்து விட்டு ஹெல்ப் பண்றாங்க. अब ये सब समझने की बातें हैं। இப்பொழுது இது அனைத்தும் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயமாகும். कहाँ मम्मा सहयोग करती है, कहाँ बाबा सहयोग करते हैं। எங்கு மம்மா சகயோகம் செய்கிறாங்க, எங்கு பாபா சகயோகம் செய்கிறார். ये तो जानते हो पढ़ाई फुर्सत के समय होती है। இது நீங்கள் அறிவீர்கள், டைம் இருக்கும் பொழுதுதான் படிப்பு நடக்கும். शरीर निर्वाह के लिए तो सारा दिन धंधा धूरी आदि करते हैं। உடலை பராமரிப்பதற்காக முழு நாளும் தொழில் செய்கிறார்கள். परंतु ये विचार सागर मंथन करने की बातें फुर्सत शांति के समय चाहिए। ஆனால் இந்த விசார் சாகர் மந்தன் சிந்திக்கும் யோசிக்கும் விஷயங்கள் டைம் இருக்கும் பொழுது நிம்மதியின் நேரத்தில் தான் நடக்கும். तुम्हारे में भी कोई कोई बहुत अच्छी सर्विस करने वाले हैं। உங்களுக்குள் கூட சில பேர் ரொம்பவும் நல்ல சர்வீஸ் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். तो जो अच्छी सर्विस करने की हिम्मत करते हैं उनको ஆகவே யார் நல்ல சர்வீஸ் செய்வதற்காக தைரியம் வைக்கிறார்களோ அவர்களுக்கு मदद करनी होती है। உதவ வேண்டியதாக இருக்கிறது. मदद देने के लिए उनकी आत्मा को याद करना पड़ता है। உதவி செய்வதற்காக அந்த ஆத்மாவை நினைவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது. किसी को सकाश देना है யாருக்காவது சர்ச் லைட் கொடுக்கணும். तो शरीर को याद करके फिर आत्मा को याद करना पड़ता है। அப்பொழுது உடலை நினைவு செய்து விட்டு பிறகு ஆத்மாவை நினைவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது. तुमको भी यही युक्ति अपनानी है। உங்களுக்கும் கூட இந்த யுக்தியை தான் தனதாக்கிக் கொள்ளணும். अगर कोई को सकाश देना है तो पहले ஒருவேளை யாருக்காவது சர்ச் லைட் கொடுக்கணும், அப்பொழுது முதலில் उनके शरीर को याद करना, फिर அவர்களின் உடலை நினைவு செய்யணும், அதற்கு பிறகு उनकी आत्मा को याद करना। அவர்களின் ஆத்மாவை நினைவு செய்யணும். कोई अच्छा सबसे बच्चा है, कुछ नुकसान हो जाता है யாராவது நல்ல சர்வீசேபிள் குழந்தையாக இருக்காங்க, ஏதாவது நஷ்டம் ஏற்படுகிறது, तो उनको मदद करनी चाहिए। அப்பொழுது அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும்.
मदद करने के लिए बाप को याद करना होता है, फिर खुद को भी अपने को आत्मा समझे। உதவி செய்வதற்காக முதலில் தந்தை நினைவு செய்யணும். அதற்கு பிறகு தன்னையும் ஆத்மா என்று புரிந்து கொண்டு कुछ न कुछ उनकी आत्मा को याद करना ही पड़ता है। ஏதோ கொஞ்சம் அவங்களுடைய ஆத்மாவை நினைவு செய்ய வேண்டியதாக இருக்கும். तो जैसे वो सर्च लाइट हो जाती है, ஆகவே அது சர்ச் லைட் மாதிரி ஆகிவிடுகிறது. ऐसे भी नहीं कि एक जगह बैठ जाना होता है। இப்படி கூட இல்லை, வெறும் ஒரே இடத்தில் தான் அமர்ந்து விட வேண்டும். लेटे लेटे भी याद कर सकते हैं, படுத்துக்கொண்டே கூட நினைவு செய்யலாம். चलते फिरते खाते पीते, நடந்து கொண்டிருக்கும் பொழுது, திரிந்து கொண்டிருக்கும் பொழுது, சாப்பிட்டு கொண்டே, குடித்து கொண்டே याद में रहना होता है। நினைவில் இருக்க வேண்டியதாக இருக்கிறது. 9 मार्च 1968 की वाणी का तीसरा पेज। வாணியினுடைய 3வது பக்கம். भोजन खाने के समय भी बाप को याद करो। சாப்பாடு சாப்பிடும் பொழுது கூட தந்தை நினைவு செய்யுங்கள். दूसरे को करंट देनी है तो फिर रात को सवेरे को याद में रहना होता है। மற்றவர்களுக்கு கரண்ட் கொடுக்கணும் என்றால் பிறகு இரவிலும் பகலிலும் நினைவிலே இருக்க வேண்டியதாக இருக்கிறது. बच्चों को समझाया गया है, குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. सवेरे उठ करके बाप को याद करो। காலையில் எழுந்து விட்டு தந்தை நினைவு செய்யுங்கள். भक्ति मार्ग में भी பக்தி மார்க்கத்தில் கூட सवेरे उठ करके याद करते हैं ना। காலையில் எழுந்து விட்டு நினைவு செய்கிறார்கள் இல்லையா? भक्ति मार्ग में सवेरे को याद करने की, पूजा करने की रस्म कहाँ से पड़ी? விடிய காலையில் பூஜை செய்வது, நினைவு செய்வது, இதனுடைய பண்பாடு எங்கிருந்து ஆரம்பித்திருக்கிறது? ये संगम युग से ही रस्म पड़ी। जब बाप आते हैं இந்த சங்கம் யுகத்தில் தான் ஆரம்பித்திருக்கிறது. எப்பொழுது தந்தை வந்திருக்காரோ तो जैसे कि इस सृष्टि का अमृत वेला है, அப்பொழுது எப்படியானால் இந்த உலகத்தினுடைய அமிர்த் வேலா ஆகுகிறது. सतयुगुरु की सवेरा आना होता है, சத்யுகம் ரூபமான காலை வர வேண்டியதாக இருக்கிறது. अमृत वेला हो जाता है। அமிர்த் வேலா ஆகுகிறது. वो है हद का अमृत वेला और ये है बेहद का अमृत वेला। அது எல்லைக்குட்பட்ட அமிர்த வேலை ஆகும். பிறகு இது எல்லைக்கு அப்பாற்பட்ட அமிர்த வேலை. अब जितना जो याद करेंगे उतना ही बाप की कशिश होगी। இப்பொழுது யார் எவ்வளவு நினைவு செய்வார்களோ அவ்வளவு தந்தையினுடைய ஈர்ப்பு ஏற்படும். बाप भी लाइट देंगे, தந்தை கூட லைட் கொடுப்பார். क्योंकि बाबा को तो और कोई धंधा है ही नहीं। ஏனென்றால் பாபாவிற்கு வேற எந்த ஒரு தொழிலும் இல்லை. बाबा का धंधा क्या है? பாபாவினுடைய தொழிலே என்ன? जो बच्चे याद करते हैं उनको सकाश देना। பாபாவினுடைய தொழில் என்ன? எந்த குழந்தைகள் நினைவு செய்கிறார்களோ அவர்களுக்கு சர்ச்லைட் கொடுப்பது. सर्विस है ना, करते हैं उनको सकाश देना, क्योंकि बाबा को तो और कोई धंधा है ही नहीं। बाबा का धंधा क्या है? जो बच्चे याद करते हैं उनको सकाश देना। सर्विस है ना, இது சர்வீஸ் ஆகும் இல்லையா? सर्विस दिल में लगती है, सर्च लाइट देनी होती है। बच्चे याद करते हैं तो बाप भी सर्च लाइट देते हैं। மனதில் சர்வீஸ் என்று தோன்றுகிறது. ஆகவே சர்ச் லைட்டும் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. குழந்தைகள் சர்வீஸ் செய்யும் பொழுது தந்தை சர்ச் லைட் கொடுக்கிறார். आत्मा को देखना माना उनको सर्च लाइट देना। ஆத்மாவை பார்ப்பது என்றால் அவங்களுக்கு சர்ச் லைட் கொடுப்பதாகும். इससे बैटरी को मदद मिल जाती है। இதன் மூலமாக பேட்டரிக்கு உதவி கிடைக்கிறது. बैटरी में खोखा होता है,
பேட்டரி காலியாக இருக்கிறது. और खोखा में पावर भर जाती है। பிறகு அந்த காலியாக இருக்கும் இடத்தில் பவர் நிரம்புகிறது. तो ये भी जैसे याद की पावर भर जाती है। ஆகவே இதுவும் எப்படியானால் நினைவினுடைய பவர் நிரம்பி விடுகிறது. बैटरी को मदद मिल जाती है। उनको भी तो सर्च लाइट देनी है ना। பேட்டரிக்கு ஹெல்ப் கிடைக்கிறது. ஆகவே அவர்களுக்கும் கூட சர்ச் லைட் கொடுக்கணும் இல்லையா? वो भी समझते हैं इनको लाइट मिलती है। அவர்களும் புரிந்து கொள்கிறார்கள் இவர்களுக்கு லைட் கிடைக்கிறது என்று. फिर इनको कृपा कहो, आशीर्वाद कहो, जो भी कहो। பிறகு இதை கருணை என்று சொல்லுங்கள், ஆசீர்வாதம் என்று சொல்லுங்கள், எது வேணாலும் சொல்லுங்கள். परंतु जो खुद याद करते हैं तो उनको सर्च लाइट जरूर मिलेगी। ஆனால் யார் தானாகவே நினைவு செய்கிறார்களோ அவர்களுக்கு சர்ச் லைட் கண்டிப்பாக கிடைக்கும். सर्विसेबल बच्चा बीमार होगा तो उन पर तरस पड़ेगा। சர்வீசேபிள் குழந்தை ஆரோக்கியம் சரியில்லாமல் இருந்தால் பிறகு அவர்களை பார்த்து கருணை உருவாகும். इनको सर्च लाइट देवे। என்னவென்றால் இவங்களுக்கு சர்ச் லைட் கொடுங்கள் என்று. रात को जाग कर भी आत्मा को याद करेंगे। இரவில் எழுந்து கொண்டு கூட ஆத்மாவை நினைவு செய்வாங்க. क्योंकि जानते हैं उनको उस समय पावर की दरकार रहती है। ஏனென்றால் அறிவாங்க அந்த நேரத்தில் இவங்களுக்கு அவசியம் இருக்கிறது என்று. तो पावर देने के लिए रात को जागना भी होता है। ஆகவே அந்த பவரை கொடுப்பதற்காக இரவில் விழிக்க வேண்டியதாகவும் இருக்கிறது. याद करते हैं तो रिटर्न सर्विस भी चाहिए। நினைவு செய்கிறார்கள், ஆகவே அப்பொழுது ரிட்டர்ன் சர்வீஸ் கூட வேண்டும். जो याद करते हैं उनको याद पहुंचती है। யார் நினைவு செய்கிறார்களோ அவர்கள் வரை நினைவு செல்கிறது. याद से याद मिल जाती है। நினைவோடு நினைவு கலந்து விடுகிறது. बाप को भी दिल होगी, हम भी याद करेंगे। தந்தைக்கும் கூட மனசு வரும், நாம்பளும் நினைவு செய்யலாம் என்று. तो उनको सर्च लाइट मिलेगी। ஆகவே அவங்களுக்கு சர்ச் லைட் கிடைக்கும். तो बाप भी सर्च लाइट देते हैं। ஆகவே தந்தையும் கூட சர்ச் லைட் கொடுக்கிறார். बाप और बच्चे का लव सबसे जास्ती है। தந்தை பிறகு குழந்தையினுடைய அன்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. ये बड़ी सूक्ष्म बातें हैं। இது மிகவும் சூட்சுமமான விஷயங்கள் ஆகும். बाकी समझाने तो बिल्कुल ही सहज है। அதை தவிர புரிய வைப்பது மிகவும் எளிதானதாகும். समझाने में कोई भी प्रकार के विघ्न नहीं पड़ेंगे। புரிய வைப்பதில் எந்த ஒரு விதமான தடையும் ஏற்படாது. ज्ञान में विघ्न नहीं पड़ता है। ஞானத்தில் தடைகள் வருவதில்லை. याद में विघ्न पड़ता है। நினைவில் தான் தடைகள் வருகிறது. तो मुख्य है याद की बात। ஆகவே நினைவுதான் முக்கியமான விஷயமாகும். ज्ञान सहज है। ஞானம் சகஜமானது. जानकारी लेना सहज है। ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்வது சகஜம்தான். बाप की पहचान, सृष्टि की पहचान, தந்தையினுடைய அறிமுகம், உலகத்தினுடைய அறிமுகம், रचना रचयिता की पहचान मिल जाती है। படைப்பு பிறகு படைக்கக்கூடியவரின் அறிமுகம் கிடைத்து விடுகிறது. परंतु ஆனால் फिर बाप को याद करने में माया विघ्न डालती है। பிறகு தந்தை நினைவு செய்வதில் மாயை தடைகளை உருவாக்குகிறது. तो मुख्य है याद की बात। ஆகவே நினைவினுடைய விஷயம்தான் முக்கியமானதாகும். याद से जैसे वह सोने का खजाना बन जाता है। நினைவின் மூலமாக அவர்கள் தங்கத்தின் கஜானா மாதிரி மாறிவிடுகிறார்கள். सोना सच्चाई को कहा जाता है। தங்கம் என்பது உண்மைக்கு தான் சொல்லப்படுகிறது. सोने में खाद पड़ती है। தங்கத்தில் கல்பனம் ஏற்படுகிறது. सोना बहुत मूल्यवान होता है। தங்கம் மிகவும் மதிப்பு வாய்ந்ததாகும்.
उसमें खाद पड़ती है, அதில் கலப்படம் ஏற்படுகிறது. तो जो खाद पड़ती है वो उतनी मूल्यवान थोड़ी हो सकती। அப்பொழுது எந்த கலப்படம் அதுல ஏற்படுகிறதோ அது அவ்வளவு மகத்துவம் வாய்ந்ததாக இருக்க முடியாது இல்லையா? चांदी की खाद पड़ेगी, तांबे की खाद पड़ेगी, வெள்ளி வெள்ளி வெள்ளியின் கலப்படம் ஆகுகிறது. பிறகு लोहे की खाद पड़ेगी। இரும்பினுடைய கலப்படம் ஏற்படுகிறது. जो खाद पड़ती है वो सोने की कीमत को कम कर देगी। ஆகவே எந்த கலப்படம் ஏற்படுகிறதோ அது தங்கத்தினுடைய மதிப்பை கம்மியாக்குகிறது. सतयुग में सोना ही सोना है, சத்தியுகத்தில் தங்கமே தங்கம் தான் இருக்கும். सच्चाई ही सच्चाई है, உண்மையே உண்மைதான் இருக்கும். सच बात सुनकर के सचखंड स्थापन होता है। உண்மையான விஷயத்தை கேட்டுக்கொண்டுதான் உண்மை படைக்கப்படுகிறது. सत्य बाप आकर के सचखंड की राजधानी स्थापन करते हैं। உண்மையான தந்தை வந்து விட்டு உண்மையான கண்டத்தின் ஸ்தாபனையை செய்கிறார். और सत्य बाप को सच्चाई सबसे ज्यादा प्रिय है। பிறகு உண்மையான தந்தைக்கு உண்மை மிகவும் அதிகமாக பிரியமானதாகும். बच्चों में कितनी भी पतितपने की जन्म जन्मांतर की खाद पड़ी हुई हो, குழந்தைகளில் எவ்வளவு பத்தித்தமாக இருக்கக்கூடிய கலப்படம் இருந்தாலும் சரி, நிறைய பிறவிகளின் கலப்படமாக இருந்தாலும் சரி, बाप उन बच्चों को नफरत नहीं करते, தந்தை அப்படிப்பட்ட குழந்தைகளை வெறுக்க மாட்டார். परंतु ஆனால் जिन बच्चों में खाद होने के बावजूद भी எந்த குழந்தைகளில் கலப்படம் இருந்த பிறகும் கூட छुपाने की आदत है, மறைக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறதோ वो प्राप्ति नहीं करता। அவர்களால் பிராப்தியை அடைய முடியாது. क्यों? ஏன் அப்படி? क्योंकि जो सच्चा है ஏனென்றால் எந்த உண்மை இருக்கிறதோ वो कितना भी पतित है, அது எவ்வளவு பத்தித்தமாக இருந்தாலும் சரி, परंतु बाप को प्रिय होने के कारण ஆனால் தந்தைக்கு மிகவும் பிரியமாக இருக்கும் காரணத்தால் वो पतित से पावन बन जाता है। அவங்க பத்தித்துல இருந்து பாவனமாக கண்டிப்பாக ஆறாங்க. सोने का खजाना बन जाता है, தங்கத்தின் கஜானா மாதிரி மாறிடுறாங்க. उनमें फिर धारणा होती है। அவர்களில் பிறகு தாரணை இருக்கிறது. कहते हैं ना, शेरनी का दूध सोने के बर्तन में ठहरता है। சொல்கிறார்கள் இல்லையா, பெண் சிங்கத்தினுடைய பால் தங்க பாத்திரத்தில் தான் இருக்கும். ये भी शेरनी का दूध है। இதுவும் கூட பெண் சிங்கத்தின் பாலாகும். क्या? என்ன? ज्ञान। ஞானம். शेरनी कौन है? பெண் சிங்கம் யாரு? है? अरे शेर होगा तो शेरनी भी होगी। अरे சிங்கம் இருந்தால் பெண் சிங்கமும் இருக்கும். संसार रूपी जंगल में शेर का भी पार्ट है तो शेरनी का भी पार्ट है। உலகம் ரூபமான காடில் சிங்கம் இருக்கிறது என்றால் பிறகு பெண் சிங்கத்தினுடைய பாட்டும் இருக்கிறது. शेर शेरनी के बच्चे भी हैं। பிறகு ஆண் சிங்கம் பெண் சிங்கத்தினுடைய குழந்தைகளும் இருக்கிறார்கள். खून तो एक ही होगा ना, ஒரே ஒரு ரத்தம் தானே இருக்கும். तो शेरनी का दूध मिट्टी के बर्तन में अगर रखा जाए तो इतना तीखा होता है कि फोड़ के निकल जाएगा। ஆகவே பெண் சிங்கத்தினுடைய பாலை ஒருவேளை மண் பாத்திரத்தில் வைத்தால் அது மிகவும் ஷார்ப்பாக இருக்கும் காரணத்தால் அதை உடைத்து விட்டு வெளியே வந்து விடும். ये ज्ञान भी ஆகவே இந்த ஞானம் கூட शेरनी का दूध है। பெண் சிங்கத்தின் பால் ஆகும். अगर देह अभिमानी की मिट्टी रूपी पात्र में डाला जाएगा ஒருவேளை தேகாபிமானமாக இருக்கக்கூடிய மண் ரூபமான பாத்திரத்தில் வைத்தால் तो ठहरेगा नहीं, ஆகவே அதில் அது நிலைந்து இருக்காது, फूट के निकल जाएगा। உடைத்து விட்டு வெளியே வந்துவிடும். ठहरना है तो क्या करना पड़े? बुद्धि रूपी पात्र को सोने का बनाना पड़े। அதை நிலைத்து வைக்கணும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? புத்தி ரூபமான பாத்திரத்தை தங்க பாத்திரமாக ஆக்க வேண்டியதாக இருக்கும். सच तो बिठू नच,
உண்மையாக இருந்தால் பிறகு நடனம் ஆடிக்கொண்டே இருப்பார்கள். सच्चे दिल पर साहबराजी होगा, झूठे दिल पर सच्चा साहबराजी नहीं हो सकता. உண்மையான மனதின் மீது பகவான் கூட இஷ்டமாக இருப்பார். ஆனால் பொய்யான மனதின் மீது பகவான் கூட இஷ்டமாக இருக்க மாட்டார். इस बाप के ज्ञान देने के लिए भी सोने का बर्तन चाहिए. இந்த தந்தையினுடைய ஞானத்தின் பணத்திற்காகவும் தங்கத்தின் பாத்திரம் தேவை. है बुद्धि रूपी बर्तन. இது புத்தி ரூபமான பாத்திரமாகும். वो बुद्धि रूपी बर्तन जब होगा तो याद की यात्रा में जरूर रहेंगे, ठहरेंगे. எப்பொழுது அப்படிப்பட்ட புத்தி ரூபமான பாத்திரமாக மாறுமோ அப்பொழுது நினைவினுடைய யாத்திரையில் கண்டிப்பாக இருப்பாங்க, நிலைந்து இருப்பாங்க. फिर उनकी मुरली भी अच्छी चलेगी. பிறகு அவர்களுடைய முரளி கூட நல்ல விதமாக நடக்கும். जो याद में नहीं रहते हैं उनको ज्ञान की धारणा भी नहीं होती. யார் நினைவிலே இருப்பதில்லையோ அவர்களுக்கு ஞானத்தினுடைய தாரணை கூட ஏற்படுவதில்லை. ज्ञान के पॉइंट से बुद्धि में से निकल जाते हैं. ஞானத்தினுடைய பாயிண்ட்ஸே புத்தியில் இருந்து வெளியேறி விடுகிறது. वो फिर काम के नहीं रहते. பிறகு அவர்கள் வேலைக்கு தகுந்தவங்களாக இருப்பதில்லை. इसके काम के नहीं रहते. யாருடைய வேலைக்கு தகுந்த மாதிரி இருப்பதில்லை. बाबा के काम के नहीं रहते. பாபாவின் வேலைக்கு உதவாதவர்கள். क्यों? ஏன் அப்படி? बाबा के काम के कौन से बच्चे हैं? தந்தைக்கு வேலையில் வரக்கூடிய குழந்தைகள் யாரு? जो खुद ज्ञान को धारण करे और दूसरों को धारण करे. யார் ஞானத்தை சுயம் தாரணை செய்கிறார்கள் பிறகு மற்றவர்களையும் தாரணை செய்ய வைக்கிறார்களோ அவர்கள் தான் தந்தைக்கு உதவக்கூடிய குழந்தைகள். ऐसे मत समझो இப்படி புரிந்து கொள்ளாதீர்கள். कि बाप तो अंतर्यामी है. என்னவென்றால் தந்தை உள்ளுக்குள் இருக்கக்கூடியவரை அறியக்கூடியவர். हैं? बाप अंतर्यामी नहीं है. ஆகவே தந்தை என்ன அந்தர்யாமியாக இல்லையா? உள்ளுக்குள் இருக்கக்கூடிய விஷயங்களை அறியக்கூடியவர் இல்லையா? बाप अंतर्यामी नहीं है. ஆகவே தந்தை உள்ளுக்குள் இருக்கக்கூடியதை அறியக்கூடியவர் இல்லையா? பிறகு फिर बहरयामी और अंतर्यामी की बात किसकी है? ஆகவே வெளியில் இருக்கக்கூடியதை அறிந்து கொள்ளக்கூடியவர், உள்ள இருக்கக்கூடியதை அறிந்து கொள்ளக்கூடியவர், இது ரெண்டும் யாருடைய விஷயமாகும்? है? साकार क्या है? समझाना पड़ेगा. சாக்கார் என்றால் என்ன? हाँ, जिस साकार में प्रवेश करते हैं वो எந்த சாக்காரத்தில் நுழைகிறாரோ साकार अंतर्यामी नहीं है, परंतु அந்த சாக்காரத்தில் இருக்கக்கூடியவர் அந்தர்யாமி கிடையாது. ஆனால் जो प्रवेश करने वाला है जन्मण के चक्र से न्यारा है वो तो யார் நுழையக்கூடியவராக இருக்கிறாரோ, பிறப்பு இறப்பு சக்கரத்தில் இருந்து அப்பாற்பட்டவராக இருக்கிறாரோ वो तो अंतर्यामी है. அவர் அந்தர்யாமி ஆவார். அந்தர்யாமி என்றால் உள்ளுக்குள் இருக்கக்கூடியதை தெரிந்து கொள்ளக்கூடியவர். बाबा ने तो पहले ही ऐसे बोला था பாபா முதலிலே இதை சொல்லியிருந்தார். कि जो समझते हैं कि बाबा अंतर्यामी है என்னவென்றால் யாரு பாபா அந்தர்யாமி என்று புரிந்து கொள்கிறார்களோ ये सब गपोड़े हैं. இதெல்லாம் வீணான விஷயங்களாகும். बाबा अंतर्यामी नहीं है. பாபா அந்தர்யாமி கிடையாது. समझते हैं कि बाबा ने ये बोला और ये हुआ. புரிந்து கொள்கிறார்கள் பாபா இதை சொல்லியிருக்கிறார் பிறகு இது நடந்திருக்கிறது. अरे ये तो सब बातें भक्ति मार्ग में होती है. அரே இந்த அனைத்து விஷயங்களும் பக்தி மார்க்கத்தில் தான் ஏற்படுகிறது. ये बड़ी समझ की बात है. இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். भक्ति मार्ग में वो बातें चलती है. பக்தி மார்க்கத்தில் அந்த விஷயங்கள் நடக்கிறது தான். कोई ने कह दिया बच्चा होगा या बच्ची होगी, சிலர் சொல்லிவிடுகிறார்கள் பெண் குழந்தை தான் பிறக்கும், ஆண் குழந்தை தான் பிறக்கும். बोला बच्चा होगा, अच्छा बच्चा हो गया. சொல்கிறார்கள் ஆண் குழந்தை தான் பிறக்கும், ஆகவே ஆண் குழந்தை பிறந்து விட்டது. बस அவ்வளவுதான். क्या समझ लेंगे? பிறகு அவரை என்ன புரிந்து கொள்கிறார்கள்? अंतर्यामी. அவங்க அந்தர்யாமி ஆவாங்க. यही अंतर्यामी भगवान है. இவங்க தான் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியதை அறியக்கூடியவங்க, பகவான் ஆவாங்க.
ऐसे अक्षर एक खेल हो जाता है। இப்படிப்பட்ட சொற்கள் இது பிறகு விளையாட்டாகுகிறது. सन्यासी भी ऐसे कह देते हैं। சந்நியாசிகள் கூட இப்படிதான் சொல்லி விடுகிறார்கள். अगर बच्चा न हुआ ஒருவேளை ஆண் குழந்தை பிறக்கவில்லை तो என்றால் कहेंगे भाभी, பிறகு என்ன சொல்கிறார்கள்? நாடகம். उसको कहेंगे ईश्वर की भाभी। அதை ஈஸ்வரனுடைய விளையாட்டு என்று சொல்லிவிடுகிறார்கள். और तुम कहेंगे ड्रामा की भाभी। பிறகு நீங்கள் சொல்லுவீங்கள் இது நாடகத்தில் இருந்தது. क्या என்ன? ईश्वर तो कुछ न अच्छा करता है न बुरा करता है। கடவுள் எதுவுமே நல்லதும் செய்வதில்லை, கெட்டதும் செய்வதில்லை. ईश्वर करता है कि अकर्ता है? ஈஸ்வர் செய்யக்கூடியவரா இல்லையானால் செய்யாதவரா? है? ईश्वर तो अकर्ता है, जो करता है ஈஸ்வர் கர்மங்களை செய்யாதவராவார். सो भरता है। ஆகவே யார் செய்கிறார்களோ அவர்கள்தான் அதை நிரப்புகிறார்கள். अच्छा करेगा तो अच्छा भरेगा, நல்லதை செய்தால் நல்லதாவே நிரப்புவார்கள். बुरा करेगा तो बुरा भरेगा। கெட்டதை செய்தால் கெட்டதுதான் நிரப்புவார்கள். और ईश्वर ईश्वर तो सिर्फ रास्ता बताता है। பிறகு ஈஸ்வர் வெறும் வழியை மட்டும்தான் சொல்கிறார். अच्छा बुरा करता नहीं है। நல்லது கெட்டதை செய்வதில்லை. करण करावनहार कहा जाता है, वो भी செய்விக்க கூடியவர் என்று சொல்லப்படுகிறது. जिस तन में प्रवेश करता है அதுவும் கூட எந்த உடலில் நுழைகிறாரோ उसके द्वारा करावनहार भी है அதன் மூலமாக செய்விக்க கூடியவரும் ஆவார். और ब्रह्मा के रूप में करणहार भी। பிறகு பிரம்மாவின் ரூபத்தில் செய்யக்கூடியவரும் ஆவார். दोनों ही पाठधारी है। இரண்டு பாட்டையும் செய்யக்கூடியவர் ஆவார். तो भक्ति मार्ग में और ज्ञान मार्ग में रात दिन का फर्क है। ஆகவே பக்தி மார்க்கத்திலும் பிறகு ஞான மார்க்கத்திலும் இரவு பகலின் வித்தியாசம் இருக்கிறது. ड्रामा का राज तो बाप ने अच्छी रीति समझाया। டிராமாவினுடைய ரகசியத்தை தந்தை நல்ல விதமாக புரிய வைத்திருக்கிறார். पहले तुम भी ये ड्रामा का राज नहीं जानते थे। முதலில் நீங்கள் கூட இந்த டிராமாவினுடைய ரகசியத்தை அறியாமல் தான் இருந்தீர்கள். अभी ये तुम्हारा है मर्जीवा जन्म, मना? இப்பொழுது இது உங்களுடைய மர்ஜீவா பிறப்பு ஆகும். அப்படியானால் मर्जीवा जन्म मना மர்ஜீவா பிறப்பு என்றால் मरने के बाद मिला है ये जन्म, वो तो सभी को मिलता है। இறந்த பிறகுதான் இந்த பிறப்பு கிடைத்திருக்கிறதா? அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பிறப்பு எல்லாருக்குமே தான் கிடைக்கிறது. ऐसा तो कोई होता नहीं है आत्मा जिसको शरीर छोड़ने के बाद फिर दूसरा शरीर न मिले। இப்படிப்பட்ட எந்த ஒரு ஆத்மாவும் இல்லை யாருக்கு உடல் விட்ட பிறகு உடலே கிடைக்கவில்லை. परंतु तुम्हारा मर्जीवा जन्म कैसा है? ஆனால் உங்களுக்கு மர்ஜீவா பிறப்பு எப்படி இருக்கிறது? हाँ, तुम जीते भी रहते हो और जीते जीते देह अभिमान से मर जाते हो। நீங்கள் வாழ்ந்து கொண்டும் இருக்கிறீர்கள், பிறகு வாழ்ந்து கொண்டே இருக்கும் பொழுதே தேகாபிமானத்தில் இருந்து இறந்து விடுகிறீர்கள். அதுதான் மர்ஜீவா பிறப்பு. अभी तुम जानते हो இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள் कि हम यह देवता बन रहे हैं। நாங்கள் இப்படிப்பட்ட தேவதையாக ஆகுகிறோம். என்ன? यह माना वह देवता नहीं बन रहे हैं। இப்படி என்றால் எது? அப்படிப்பட்ட தேவதையாக ஆகுவதில்லை. जो सतयुग में कई जन्मों के बाद बनेंगे। யாரு சத்தியுகத்தில் வந்து விட்டு நிறைய பிறப்பு கடைசியில் தான் ஆகுகிறார்கள். दूर वाले हैं அவர்கள் தூரத்தில் இருக்கக்கூடியவர்கள். हम பிறகு நாம் यह देवता बनते हैं। यह இப்படிப்பட்ட தேவதையாக ஆகுகிறோம். देवता बने இப்படிப்பட்ட தேவதை என்றால் யாரு? नर से डायरेक्ट नारायण बनने वाले देवता बनते हैं। ஆணில் இருந்து டைரக்டாக நாராயணனாக ஆகக்கூடிய தேவதைகளாக ஆகுகிறோம். अब यह देवता इतने ऊंचे कैसे बने? இப்பொழுது இந்த தேவதை இவ்வளவு உயர்ந்தவங்களாக எப்படி ஆகியிருக்காங்க? इस टॉपिक पर भी तुम समझा सकते हो இந்த டாபிக் மீதும் உங்களால் தான் புரிய வைக்க முடியும். कि वो देवताएं
என்னவென்றால் அந்த தேவதைகள் युग के अंतिम जन्म में जन्म लेने वाले, சத்தியுகத்தின் கடைசி பிறவியில் பிறக்கக்கூடியவர்கள் वो नीचे चले गए அவர்கள் கீழே சென்று விட்டார்கள். और यह इतने ऊंचे चले गए। பிறகு இவர்கள் இவ்வளவு மேலே சென்று விட்டார்கள். इसका कारण क्या है? இதனுடைய காரணம் என்ன? ये ऊंचे क्यों चले गए और वो नीचे क्यों चले गए? இவர்கள் மிகவும் உயர்வாக ஏன் சென்று விட்டனர், பிறகு அவர்கள் மிகவும் கீழே ஏன் சென்று விட்டனர்? हैं? उनका लक्ष्य नहीं था लक्ष्य नारायण बनने का। नहीं, लक्ष्य नहीं था। யார சொல்றாங்க? அவர்களுக்கு நரனிலிருந்து ஆணிலிருந்து நாராயணனாக ஆகுவதின் லட்சியமே இல்லை. हाँ, लक्ष्य देने वाला तो बाप है। பாபா சொல்றாரு, லட்சியம் இல்லையானால் கூட லட்சியத்தை கொடுக்கக்கூடியவர் தந்தை ஆவார். बाप तो लक्ष्य दे रहा है कि नर से नारायण बनना है, தந்தை லட்சியத்தை கொடுக்கிறார், நரனிலிருந்து நாராயணனாக ஆகணும். लेकिन वो लक्ष्य को प्राप्त क्यों नहीं कर सके? ஆனால் அவர்கள் லட்சியத்தை ஏன் அடைய முடியவில்லை? क्योंकि दूसरे धर्म में कन्वर्ट होने वाली जो आत्माएं होती हैं, ஏனென்றால் மற்ற தர்மத்தில் கன்வெர்ட் ஆகக்கூடிய எந்த ஆத்மாக்கள் இருக்கிறார்களோ उनमें जन्म जन्मांतर की जो खाद पड़ती है, उससे वो आत्मा ही झूठी हो गई। அவர்களில் நிறைய பிறப்பினுடைய கலப்படம் என்ன ஏற்படுகிறதோ அதன் மூலமாக அவர்கள் பொய்யானவர்களாக ஆகிவிட்டனர். कन्वर्टेड आत्मा है ना, ஏனென்றால் கன்வெர்ட் ஆகக்கூடிய ஆத்மாக்கள் இல்லையா? ज्ञान में आती है ஞானத்தில் வருகிறார்கள், तो ज्ञान में भी कन्वर्सन हो जाता है। அப்பொழுது ஞானத்திலும் கன்வர்ஷன் ஏற்படுகிறது. एक की बात नहीं सुनते ஒருத்தருடைய விஷயத்தை கேட்பதில்லை, औरों की बातें सुनकर के उन पर विश्वास श्रद्धा जम जाती है। மற்றவர்களுடைய விஷயத்தை கேட்டுக்கொண்டு அந்த விஷயத்தின் மீது நிச்சயம் வருகிறது, நம்பிக்கை வருகிறது, உறுதியாகி விடுகிறது. तो आज हम बतावेंगे ஆகவே இன்று நாம் சொல்வோம், कि इन लक्ष्मी नारायण को ये विश्व का मालिकपना कैसे मिला। இந்த லட்சுமி நாராயணுக்கு இந்த உலகத்தின் எஜமான தன்மை எப்படி கிடைத்திருக்கிறது? हैं? என்ன? और जो लक्ष्मी नारायण है सतयुग के, மற்ற லட்சுமி நாராயணங்கள் சத்தியுகத்தில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். उनको विश्व का मालिक कहेंगे? அவர்களை உலகத்திற்கு எஜமானர் என்று சொல்ல முடியுமா? फिर काहे का मालिक कहेंगे? சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. பிறகு பாபா கேக்குறாரு, பிறகு எதனுடைய எஜமானர் என்று சொல்ல முடியும்? वो सतयुग के मालिक होंगे, அவர்கள் சத்தியுகத்தினுடைய எஜமானராக இருப்பாங்க, लेकिन विश्व के मालिक नहीं होंगे। ஆனால் உலகத்தின் எஜமானராக இருக்க மாட்டாங்க. वहाँ तो सिर्फ देवता वर्ण की आत्माएं होंगी। அங்கு வெறும் தேவதை குலத்தை சேர்ந்த ஆத்மாக்கள் மட்டும்தான் இருப்பார்கள். विश्व धर्मों की आत्माएं कहाँ होंगी? முழு உலகத்தினுடைய தர்மத்தை சேர்ந்த ஆத்மாக்கள் எங்க இருப்பார்கள்? सारा विश्व वहाँ होता है क्या? முழு உலகமும் அங்கு இருக்கிறதா என்ன? नहीं, இல்லை. लेकिन ये तो सारे विश्व के मालिक बनते हैं। ஆனால் இவர்கள் முழு உலகத்தினுடைய எஜமானராக ஆகுகிறார்கள். इनको ये विश्व का मालिक पना कैसे मिलता है? இவர்களுக்கு இந்த உலகத்தினுடைய எஜமான தன்மை எப்படி கிடைக்கிறது? ये फर्स्ट क्लास टॉपिक है। இது மிகவும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டாபிக் ஆகும். ये टॉपिक सुनकर के झट से कई मनुष्य आ जाएंगे, क्योंकि ये वंडरफुल बात है ना। இந்த டாபிக்கை கேட்டுவிட்டு உடனடியாக நிறைய மனிதர்கள் வந்து விடுவார்கள். ஏனென்றால் இது மிகவும் அற்புதமான விஷயமாகும் இல்லையா? इतने बड़े बड़े महत्वाकांक्षी दुनिया में हुए, हिटलर, नेपोलियन, मुसोलिनी जैसे। இவ்வளவு பெரிய பெரிய பர்சனாலிட்டிஸ் இந்த உலகத்தில் இருந்தார்கள். ஹிட்லர், முசோலினி, நெப்போலியன் போல. वो विश्व के ऊपर बादशाही नहीं कर सके। அவர்களால் இந்த உலகத்திற்கு மீது எஜமானராக ஆக முடியவில்லை. और यहाँ कहते हैं பிறகு இங்கு சொல்கிறார்கள், विश्व के ऊपर बादशाही मिलती है। உலகத்தின் மீது எஜமான தன்மை கிடைக்கிறது. वो बादशाही भी पढ़ाई से। அந்த எஜமான தன்மை கூட படிப்பின் மூலமாக தான். ऐसा कब नहीं सुना होगा कि कोई पढ़ाई पढ़ करके राजा बन गया हो। இப்படி ஒரு பொழுதும் நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க, படிப்பை படித்துவிட்டு ராஜா ஆகிவிட்டாங்க என்று. ये राजयोग की पढ़ाई बाप ही आकर के पढ़ाते हैं, இந்த ராஜயோகத்தின் படிப்பை தந்தை தான் வந்துவிட்டு படிப்பிக்கிறார். और एक ही जन्म में आकर के पढ़ाते हैं। பிறகு ஒரே ஒரு பிறவியில் தான் வந்துவிட்டு படிப்பிக்கிறார். और आत्मा में जन्म जन्मांतर की कंट्रोलिंग पावर भर जाती है।
பிறகு ஆத்மாவில் நிறைய பிறவிக்கான கண்ட்ரோலிங் பவர் நிரம்பி விடுகிறது. तो वंडरफुल बात है ना। ஆகவே இது வண்டர்ஃபுல்லான விஷயம், அற்புதமான விஷயமாகும் இல்லையா? लक्ष्मी नारायण को ये राज्य कैसे मिला லக்ஷ்மி நாராயணனுக்கு இந்த ராஜ்யம் எப்படி கிடைத்தது तुम जानते हो। நீங்கள் फिर कैसे அறிவீர்கள். गंवाया। பிறகு எப்படி அவர்கள் அதை இழந்து விட்டார்கள்? हम सारी हिस्ट्री ज्योग्राफी बताते हैं। நாம் அனைத்து ஹிஸ்டரி ஜியோகிராஃபியும் சொல்வோம். ऐसे तो कोई की भी बुद्धि में नहीं आवेगा। இப்படி யாருடைய புத்தியிலுமே வராது. ये भी कहते हैं। இவர்களும் சொல்கிறார்கள். कौन। யாரு? ब्रह्मा बाबा। பிரம்ம பாபா. यह भी कहते हैं हम लक्ष्मी नारायण को पूजा करते थे। இவரும் சொல்கிறார், நாங்க லக்ஷ்மி நாராயணனுக்கு பூஜை செய்தோம், गीता पढ़ते थे। கீதை படித்துக் கொண்டே இருந்தோம். बाबा ने प्रवेश किया तो सब छोड़ दिया। பாபா எப்பொழுது நுழைந்தாரோ அப்பொழுது அனைத்தையும் விட்டு விட்டோம். गीता पढ़ना भी छोड़ दिया, लक्ष्मी नारायण की पूजा करना भी छोड़ दिया। கீதையை படிப்பதும் விட்டுவிட்டோம், லக்ஷ்மி நாராயணுக்கு பூஜை செய்வதும் விட்டுவிட்டோம். साक्षात्कार हो गया। சாட்சாத்காரம் நடந்து விட்டது. बाप कहते हैं தந்தை சொல்கிறார், इस साक्षात्कार के नशे में नहीं रहना चाहिए। இந்த சாட்சாத்காரத்தினுடைய போதையில் இருக்கக்கூடாது. क्या என்ன? साक्षात्कार तो मीरा को भी हुआ, तुलसीदास को भी हुआ, सूरदास को भी हुआ। சாட்சாத்காரம் என்பது மீராக்கும் ஏற்பட்டது, துளசிதாசுக்கும் ஏற்பட்டது, சூர்தாஸுக்கும் ஏற்பட்டது. साक्षात्कार करने से कोई स्वर्ग में नहीं जाता। சாட்சாத்காரம் செய்வதால் யாருமே ஸ்வர்க்கத்துக்கு செல்வதில்லை. है ये नरक की दुनिया। नरक இது நரகத்தின் உலகமாகும். की दुनिया में मरेंगे तो कहाँ जावेंगे। நரகத்தின் உலகத்தில் இறந்தால் பிறகு எங்கு செல்வார்கள்? नरक में ही जावेंगे। நரகத்தில் தான் செல்வார்கள். तो स्वर्ग में कैसे जावेंगे। ஆகவே ஸ்வர்க்கத்தில் எப்படி செல்ல முடியும்? है? स्वर्ग में तब जावेंगे ஸ்வர்க்கத்தில் அப்பொழுதுதான் செல்ல जब முடியும் हम याद करते करते ऐसे वाइब्रेशन बनावे எப்பொழுது நாம் நினைவு செய்து கொண்டே இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட வைப்ரேஷனை உருவாக்குகிறோம். कि हमारे चारों तरफ जो वाइब्रेशन की दुनिया हो என்னவென்றால் நமக்கு நாலா பக்கமும் இருக்கக்கூடிய எந்த வைப்ரேஷனின் உலகம் இருக்கிறதோ वो स्वर्ग जैसी हो जाए। அது ஸ்வர்க்கம் போல் ஆகிவிடும். क्या என்ன? तो हम जब शरीर छोड़ेंगे उस समय அப்பொழுது அந்த நேரத்தில் எப்பொழுது நாம் உடலை விடுவோமோ, जब हमारा वाइब्रेशन ही स्वर्गीय हो जाएगा तो हम कहाँ जन्म लेंगे। எப்பொழுது நம்மளுடைய வைப்ரேஷனே ஸ்வர்க்கத்தின் வைப்ரேஷன் போல மாறிவிடுமோ அப்பொழுது நாம் எங்கு பிறப்போம்? स्वर्ग की दुनिया में जन्म लेंगे। ஸ்வர்க்கத்தின் உலகத்தில் தான் பிறப்போம். तो बाप कहते हैं मुझे याद करो ஆகவே தந்தை சொல்கிறார், என்னை நினைவு செய்யுங்கள், तो तुम्हारे पाप कर्म सब बस हो जाएंगे। அப்பொழுது உங்களுடைய பாவ கர்மங்கள் அனைத்தும் எரிந்துவிடும். जो पाप कर्मों का वाइब्रेशन तुम्हारे चारों ओर चक्कर लगाए रहा है हिसाब किताब पूरा करने के लिए, எந்த பாவ கர்மத்தினுடைய வைப்ரேஷன் உங்க நாலா பக்கமும் சுற்றி வருகிறதோ கணக்கு வழக்கை தீர்ப்பதற்காக वो वाइब्रेशन सारा नष्ट हो जाएगा। அந்த வைப்ரேஷன் அனைத்தும் அழிந்துவிடும். इसमें कुछ भी गीता आदि पढ़ने की बात नहीं है। இதுல எதுவுமே கீதை எல்லாம் படிக்க வேண்டிய விஷயமே இல்லை. गीता आदि पढ़ने से ज्ञान कोई सुनने से सुनाने से கீதை எல்லாம் படிக்கும் காரணத்தால் இல்லையானால் ஞானத்தை சொல்வது கேட்கும் மூலமாக स्वर्ग का वाइब्रेशन नहीं बनेगा। ஸ்வர்க்கத்தின் வைப்ரேஷன் உருவாகாது. कैसे बनेगा। எப்படி உருவாகும்? याद करने से நினைவு செய்யும் மூலமாக वो वाइब्रेशन स्वतः ही बनेगा। அந்த உள்ளுணர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக உருவாகும். जितना बीज रूप स्टेज धारण करेंगे எவ்வளவு விதை ரூபமான ஸ்டேஜை தாரணை செய்வீர்களோ उतना वाइब्रेशन बढ़िया बनता जाएगा। அவ்வளவு நல்ல வைப்ரேஷன் உருவாக்கி கொண்டே இருக்கும். निराकारी बनेंगे तो आत्मा निर्विकारी बनेगी। எப்பொழுது நிராகாரியாக ஆகுகிறீர்களோ அப்பொழுது ஆத்மா நிர்விகாரியாகவும் ஆகுகிறது. निर्विकारी बनेंगे तो निरहंकारी बनेंगे। நிர்விகாரியாக ஆகும் பொழுது நிரகங்காரியாகவும் ஆகுகிறீர்கள். माना அப்படியானால் निराकारी निर्विकारी निरहंकारी बनेंगे माना बाप समान बन जाएंगे। நிராகாரி நிர்விகாரி நிரகங்காரியாக ஆகுகிறீர்கள் என்றால் தந்தைக்கு சமமாக ஆகிவிடுகிறீர்கள்.
जो बाप समान बनेंगे, யார் தந்தைக்கு சமமாக ஆகுகிறார்களோ, बाप समान बनेंगे माने தந்தைக்கு சமமாக ஆகுவது என்றால் निराकार ज्योति बिंदु समान। நிராகார் ஜோதி பிந்துக்கு சமமாகவா, या साकार में जो बाप निराकार ठहरा हुआ है उसके समान। இல்லையானால் சாக்காரத்தில் எந்த தந்தை நிராகார் இருக்கிறாரோ அவருக்கு சமமாக ஆகணுமா? जो साकार में निराकार स्वरूप पार्ट बजाय रहा है उसके समान पार्ट बजावेंगे யார் சாக்காரத்தில் நிராகார ஸ்வரூபம் பாட் செய்து கொண்டிருக்கிறாரோ அவருக்கு சமமாக ஆகும் பொழுது तो तुम बाप समान बन जाओगे। அப்பொழுது நீங்கள் தந்தைக்கு சமமாக ஆகுகிறீர்கள்। बाप कहते हैं गीता में सब झूठी बात है। தந்தை சொல்கிறார், கீதையில் அனைத்தும் பொய்யான விஷயங்கள் தான் இருக்கிறது। कौन सी गीता में? எந்த கீதையில்? जो मनुष्यों की बनाई हुई गीता है उसमें सब झूठी बातें हैं। எது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட கீதையாக இருக்கிறதோ அதில் அனைத்தும் பொய்யான விஷயங்கள் தான் இருக்கிறது। बाप बैठा था तो भक्ति को छुड़ाई दिए, எப்பொழுது தந்தை அமர்ந்தாரோ அப்பொழுது பக்தியை விட வைத்து விட்டார், गीता को फेंक दिया। கீதையை தூக்கி வீசிவிட்டார்। ऐसा हुआ तो फिर कब शिव का दर्शन करने भी नहीं जाते थे। இப்படி எப்பொழுது ஏற்பட்டதோ அப்பொழுது ஒரு பொழுதும் சிவனுடைய தரிசனையை எடுத்துக்கொள்வதற்காகவும் செல்லவில்லை, दर्शन करना भी छोड़ दिया। அந்த தர்ஷனை எடுத்துக்கொள்வதும் விட்டுவிட்டார், பார்ப்பதும் விட்டுவிட்டார்। भक्ति मार्ग की बातें एकदम उड़ गई। பக்தி மார்க்கத்தின் விஷயங்கள் ஒரேடியாக பறந்து விட்டது। बाप के आने से भक्ति खत्म हो जाती है। எப்பொழுது தந்தை வருகிறாரோ அப்பொழுது பக்தி முடிந்து விடுகிறது। ये है नाली रचयिता और रचना की आदि मध्य अंत की। बाप रचयिता को जानने இது படிப்பினுடைய ஆரம்பம், நடு, பிறகு கடைசியினுடைய நாலேஜ் ஆகும்। से तुम सब कुछ जान जाते हो। தந்தையை தெரிந்து கொண்டால் நீங்கள் அனைத்தையும் தெரிந்து கொள்வீர்கள்। बीज को देखा, बीज बाप को कहा जाता है। விதையை பார்த்தால் விதை என்பது தந்தைக்கு சொல்லப்படுகிறது। बीज को देख लिया, जान लिया, விதையை பார்த்து விட்டால், அறிந்து விட்டால், बीज देखने मात्र से ही पता लग जाता है इसका झाड़ विस्तार कैसा होगा। விதையை பார்த்து விட்டாலே நமக்கு தென்படுகிறது என்னவென்றால் இந்த மரம் விஸ்தாரம் எப்படி இருக்கும் என்று। बाप की नॉलेज पूरी मिल जाए, தந்தையினுடைய நாலேஜ் முழுமையாக கிடைத்துவிட்டால் 84 जन्मों में मनुष्य सृष्टि का बाप क्या क्या कैसे कैसे पार्ट बजाता है 84 பிறவிகளில் மனித சிருஷ்டியினுடைய தந்தை எப்படி எப்படி என்னென்ன பாட் செய்கிறார் तो तुम सब कुछ जान जाते हो। இதை அறிந்துவிட்டால் பிறகு நீங்கள் அனைத்தையும் அறிந்து விடுவீர்கள்। तुम तो टॉपिक ऐसे ऐसे वंडरफुल रखो ஆகவே நீங்கள் இப்படிப்பட்ட வண்டர்ஃபுல் டாபிக் உருவாக்குங்கள், जो मनुष्य सुन करके खुश हो जाए। எதை மனிதர்கள் கேட்டுவிட்டு சந்தோஷம் அடைவார்கள்। सभी तुम्हारी बात सुनने के लिए भागेंगे, அனைவரும் உங்களுடைய விஷயத்தை கேட்பதற்காக ஓடி வருவார்கள்। आजकल बड़े बड़े नेताएं आते हैं तो उनकी बात सुनने के लिए दूर दूर से भाग खड़े होते हैं। இப்பொழுதெல்லாம் யாரு பெரிய பெரிய நேதாக்கள் வருகிறார்களோ அவர்களுடைய விஷயத்தை கேட்பதற்காக ஓடி செல்கிறார்கள்। तुम्हारी बात सुन करके भी दूर दूर से भागेंगे। உங்களுடைய விஷயத்தை கேட்டுக்கொண்டு கூட தூரத்தில் இருந்து ஓடி வருவார்கள்। इन्होंने विश्व का राज्य कैसे लिया, இவர்கள் உலகத்தின் ராஜ்யத்தை எப்படி எடுத்துக்கொண்டார்கள், इस बात को तो कोई बता ही नहीं सकता सिवाय तुम्हारे। இந்த விஷயத்தை உங்களை தவிர வேறு யாராலுமே சொல்ல முடியாது। मंदिर आदि में तुम कोई से भी जाकर के पूछो, கோவில்களில் சென்றுவிட்டு நீங்கள் யாரிடம் வேணாலும் கேளுங்கள்। लक्ष्मी नारायण के मंदिर में जाओ, कोई से भी जाके पूछो, லட்சுமி நாராயணனுடைய கோவிலில் செல்லுங்கள், சென்றுவிட்டு யாரிடம் வேணாலும் கேளுங்கள்। ये लक्ष्मी नारायण तो सारे विश्व के मालिक थे।
இந்த லக்ஷ்மி நாராயணன் முழு விஸ்வத்துக்கும் ராஜாவாக இருந்தார்கள். उस समय और कोई धर्म नहीं था। அப்பொழுது வேற எந்த ஒரு தர்மமும் இல்லை. भारत ही था பாரதம் மட்டும்தான் இருந்தது. और भारत में एक ही आदि सनातन देवी देवता धर्म था। பிறகு பாரதத்தில் ஒரே ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் மட்டும்தான் இருந்தது. पर तुम सतयुग को लाखों वर्ष कैसे कह देते हो? பிறகு நீங்கள் சத்தியுகத்தை லட்சக்கணக்கான வருடங்கள் என்று எப்படி சொல்கிறீர்கள்? औरों को तो और धर्म वालों को तो 2000-2500 साल देते हो। மற்ற தர்மத்தினரை சேர்ந்தவர்களுக்கு மற்ற தர்மத்திற்கு 2000-2500 வருடங்கள் தருகிறீர்கள். और देवी देवता सनातन धर्म को लाखों वर्ष कह देते हो। பிறகு தேவி தேவதா சனாதன தர்மத்தை லட்சக்கணக்கான வருடங்கள் என்று சொல்லிவிடுகிறீர்கள். इन्हों को तुमने लाखों वर्ष कैसे कह दिया? இதை நீங்கள் லட்சக்கணக்கான வருடங்கள் என்று எப்படி சொல்லிவிட்டீர்கள்? इन लक्ष्मी नारायण की तो शास्त्रों में भी हिस्ट्री बताई है। இந்த லக்ஷ்மி நாராயணனுக்கு சாஸ்திரங்களில் கூட ஹிஸ்டரியை சொல்லியிருக்கிறார்கள். क्या हिस्ट्री बताई है? என்ன ஹிஸ்டரி சொல்லியிருக்கிறார்கள்? क्राइस्ट में वो क्रिश्चियंस के धर्म ग्रंथों में बाइबल में क्या बताया है? கிறிஸ்டியன்ஸ்னுடைய தர்ம புத்தகம் பைபிள்ல என்ன சொல்லியிருக்காங்க? क्राइस्ट से 3000 वर्ष पहले भारत में पैराडाइज था। கிரைஸ்டிற்கு 3000 வருடத்திற்கு முன்னால் பாரதத்தில் ஸ்வர்க்கம் இருந்தது. किसी की भी बुद्धि में नहीं आता है। யாருடைய புத்தியிலும் இது வருவதில்லை. मोहनजोदड़ो हड़प्पा सिंध घाटी की सभ्यता की மோகன்ஜோதடோ சிந்து ஹடப்பானுடைய சிவிலைசேஷன் खोज हुई, खुदाई हुई, தேடி இருக்கிறார்கள் அதை. तो उसमें जो भी चीजें मिली அப்பொழுது அதில் என்னவெல்லாம் பொருட்கள் கிடைத்ததோ उन चीजों की तहकीकात की गई, तो पता चला कि அந்த பொருட்களின் ஆராய்ச்சி செய்யப்பட்டது. அப்பொழுது தெரிய வந்தது 5000 वर्ष से पुरानी कोई चीजें थी ही नहीं। என்னவென்றால் 5000 வருடத்தை விட பழமையான பொருள் எதுவுமே அங்கு இல்லை. महाभारत युद्ध के लिए भी क्या कहते हैं மகாபாரத யுத்தத்திற்காகவும் என்ன சொல்லப்படுகிறது? कि 5000 वर्ष पहले महाभारत युद्ध हुआ। 5000 வருடத்திற்கு முன்னால் மகாபாரத யுத்தம் நடந்தது. भगवान ने आकर के गीता ज्ञान से பகவான் வந்துவிட்டு கீதையினுடைய ஞானத்தின் மூலமாக सृष्टि को पलटाया, உலகத்தை மாற்றினார். परंतु फिर कह देते हैं अभी कलयुग को 5000 वर्ष हुए। பிறகு சொல்கிறார்கள் கலியுகத்திற்கு இப்பொழுது 5000 வருடம் ஏற்பட்டது என்று. कलयुग अभी रेगड़ी पहन रहा है, बच्चा है। கலியுகம் இப்பொழுது தவழ்ந்து கொண்டிருக்கிறது, குழந்தையாகும் என்று சொல்கிறார்கள். लाखों वर्ष में मनुष्य मच्छरों में सल ढेर के ढेर हो जाएंगे। இன்னும் லட்சக்கணக்கான வருடங்களில் மனிதர்கள் கொசு கூட்டம் போல் அதிகமாகி விடுவார்கள். उनको मनुष्य कहेंगे क्या? ஆகவே அவர்களை மனிதர்கள் என்று சொல்ல முடியுமா என்ன? अभी आबादी दुनिया में जो बढ़ रही है இப்பொழுது உலகில் எந்த மக்கள் தொகை அதிகரிக்கிறதோ उसकी हिस्ट्री देखो, அதனுடைய ஹிஸ்டரியை பாருங்கள். किस गति से आबादी बढ़ रही है। எந்த வேகத்தின் மூலமாக மக்கள் தொகை அதிகரிக்கிறது? भारत की आबादी सन 47 में 40 करोड़ थी। பாரதத்தினுடைய மக்கள் தொகை 47 40 கரோடு இருந்தது, கோடி இருந்தது. और अब பிறகு இப்பொழுது 2 गुने से भी ज्यादा हो गई। அதைவிட 2 மடங்கு அதிகமாகிவிட்டது. तो इतने थोड़े वर्षों में ही इतनी तीव्रता से आबादी बढ़ रही है। ஆகவே இவ்வளவு குறைந்த வருடங்களிலே இவ்வளவு அதிகமாக மக்கள் தொகை அதிகரிக்கிறது. तो लाखों वर्ष अगर सृष्टि को दे दिया जाएगा ஆகவே ஒருவேளை லட்சக்கணக்கான வருடங்கள் இந்த உலகத்திற்கு கொடுத்து விட்டால் तो कितनी आबादी हो जाएगी। பிறகு எவ்வளவு மக்கள் தொகை ஆகிவிடும்.
मल्टी मिलियन आबादी हो जाएगी। மல்டி மில்லியன் மக்கள் தொகையாகிவிடும். 9 मार्च 68 की वाणी का चौथा पेज। வாணியினுடைய 4வது பக்கம். लोगों की बुद्धि में कुछ भी बैठता नहीं है। மக்களுடைய புத்தியில் எதுவுமே அமர்வதே இல்லை. तुम इस तरह की थोड़ी भी बातें सुनावेंगे तो बंडर खावेंगे। நீங்கள் இப்படிப்பட்ட ஏதோ ஒரு விஷயத்தை சொன்னால் கூட அவர்கள் மிகவும் ஆச்சரியம் அடைவார்கள். परंतु ஆனால் सबकी बुद्धि में नहीं आवेगा। இது அனைவரின் புத்தியில் வராது. तुम्हारे जो कुल के होंगे उनकी बुद्धि में आवेगा। உங்களுடைய குலத்தை சேர்ந்தவர்கள் யார் இருப்பார்களோ அவர்களுடைய புத்தியில் தான் வரும். तुम्हारे कुल के नहीं होंगे உங்களுடைய குலத்தை சார்ந்தவர்களாக இல்லை என்றால் तो उनकी बुद्धि में तुम्हारी बातें बैठेंगी नहीं। ஆகவே அவர்களின் புத்தியில் உங்களுடைய விஷயம் அமராது. कहेंगे ये पता नहीं क्या बोलते हैं। சொல்வார்கள் இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று தெரியவில்லை. ब्रह्मा कुमारियों को समझते हैं कि इनका ज्ञान तो वंडरफुल है। பிரம்மகுமாரிகளுக்கு புரிந்து கொள்கிறார்கள் இவர்களுடைய ஞானம் மிகவும் வண்டர்ஃபுல்லானது. विचित्र ज्ञान है ना। விசித்திரமான ஞானமாகும் இல்லையா? ये ज्ञान तो आत्माओं के लिए है। இந்த ஞானம் ஆத்மாக்களுக்காக தான் இருக்கிறது. देह अभिमानियों के लिए ये ज्ञान नहीं है। தேகாபிமானிகளுக்காக இந்த ஞானம் இல்லை. किसकी बुद्धि में बैठेगा? யாருடைய புத்தியில் அமரும்? है? उन्हीं आत्माओं की बुद्धि में बैठेगा जो 5000 वर्ष पहले भी அந்த ஆத்மாக்களுடைய புத்தியில் தான் அமரும். யாரு 5000 வருடத்திற்கு முன்னால் கூட आत्मा बन करके बैठे थे। ஆத்மாவாக இருந்து கொண்டு அமர்ந்தார்கள். ये पढ़ाई पढ़ी थी। இந்த படிப்பை படித்தார்கள். जो देह अभिमानी बन करके बैठते हैं யார் தேகாபிமானியாக ஆகிவிட்டு அமர்கிறார்களோ उनकी बुद्धि में ये नॉलेज बैठती ही नहीं। அவர்களின் புத்தியில் இந்த நாலேஜ் அமர்வதே இல்லை. इसको समझने में तो बड़ी बुद्धि चाहिए। இதை புரிந்து கொள்வதற்காக மிகவும் அதிகமாக புத்தி தேவை. मुख्य बात है याद की। முக்கியமான விஷயம் நினைவினுடையதாகும். स्त्री पुरुष ஆண் மற்றும் பெண் एक दो को याद करते हैं ना। ஒருவர் இன்னொருத்தரை நினைவு செய்கிறார்கள் இல்லையா? जैसे स्त्री पुरुष एक दो को याद करते हैं எப்படி ஆண் மற்றும் பெண் ஒருத்தர் இன்னொருத்தரை நினைவு செய்கிறார்களோ तो क्या ढोल मजीरा बजाते हैं? அப்பொழுது என்ன மூலம் அடிக்கிறார்களா? रिकॉर्ड बजाते हैं? नहीं, பாடல் போடுகிறார்களா? இல்லை, नहीं बजाते ना। लाल लाइट करते हैं? போடுவது இல்லை இல்லையா? இல்லையானால் ரெட் லைட் போடுறாங்களா என்ன? नहीं करते हैं। அதுவும் இல்ல. और यहाँ क्या कर रहे हैं? பிறகு இங்கு என்ன செய்கிறார்கள்? यहाँ कितने साधन इकट्ठे करते हैं। இங்கு எவ்வளவு சாதனங்களை ஒன்று சேர்க்கிறார்கள். अरे जहाँ लगाव लग जाता है அரே எங்கு ஈடுபாடு वहाँ ஏற்படுகிறதோ याद तो ऑटोमेटिक आती है। அங்கு நினைவு ஆட்டோமேட்டிக்காக வருகிறது. आत्माओं की बात है। இது ஆத்மாக்களின் விஷயமாகும். जो आत्मा परमात्मा बाप को याद करती है எந்த ஆத்மா பரமாத்மா தந்தை நினைவு செய்கிறதோ तो बाप भी उनको याद करते हैं। ஆகவே தந்தை கூட அவங்களை நினைவு செய்கிறார். याद से याद खींचती है। நினைவின் மூலமாக நினைவு ஈர்க்கிறது. कशिश होगी ஈர்ப்பு ஏற்படும். वो सूक्ष्म बात है। அது சூட்சமமான விஷயமாகும். मैं सर्वसेवल बच्चों को भी याद करता हूँ ना। நான் சர்வீசபிள் குழந்தைகளையும் நினைவு செய்கிறேன் இல்லையா? क्यों? ஏன்? बाप की बुद्धि में आता है தந்தையினுடைய புத்தியில் வருகிறது. कि ये बच्चा मेरे धंधे में मेरा विशेष सहयोगी है। लौकिक दुनिया में भी ऐसे होता है क्या? என்னவென்றால் இந்த குழந்தை என்னுடைய தொழிலில் விசேஷமான சகயோகம் கொடுக்கக்கூடியவன் என்று தந்தையினுடைய புத்தியில் வருகிறது. அதே போல் லௌகிகத்திலும் இது நடக்கிறது. என்ன? बाप का जो बच्चा दुकान ज्यादा संभालता है தந்தையினுடைய எந்த குழந்தை கடையை அதிகமாக பாத்துக்கிறாங்களோ तो बाप उसको बहुत प्यार करता है, बहुत அப்பொழுது தந்தை அவங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிறார், நினைவு செய்கிறார். याद करता है, बहुत याद आता है। நினைவு வருகிறது. जैसे मनोहर है
எப்படி மனோகர் இருக்கிறாரு? ये कितनी सर्विसेबल बच्ची है। இவங்க எவ்வளவு சர்வீசபிள் குழந்தை ஆவாங்க. कितना इसको सहन करना पड़ता है। எவ்வளவு இவங்களுக்கு சகிச்சுக்க வேண்டியதாக இருக்கிறது. और कोई कोई पेशेंट பிறகு சில பேஷண்ட் कितना तंग करते हैं। எவ்வளவு தொந்தரவு किसको? கொடுக்கறாங்க. யாருக்கு? मनोहर बच्ची को, மனோகர் பெண் குழந்தைக்கு. जो सबका मन हरण कर ले। அவங்க கேக்குறாங்க, பாபா யார் இந்த மனோகர் பெண் குழந்தை? பாபா சொல்றாரு, யார் அனைவருடைய மனதையும் இழுத்துக்கிறாங்களோ அவங்கதான் மனோகர். अरे कोई बच्चा है அரே ஏதாவது ஒரு குழந்தை இருக்கிறாங்களா? जो सबका मन हरण कर लेता है। யாரு அனைவருடைய மனசையும் தன் பக்கம் இழுத்துக் கொள்கிறாங்க. कोई बच्चा है कि नहीं दुनिया में? ஏதாவது ஒரு குழந்தை இந்த உலகத்தில் இருக்கிறாங்களா இல்லையா? कौन बच्चा है? எந்த குழந்தை இருக்காங்க? अरे अरे ये वो एक ही बच्चा है जिसकी दुनिया में कोई ग्लानि नहीं है। அரே அந்த ஒரே ஒரு குழந்தை தான் இருக்கிறாங்க, யாருக்கு இந்த உலகத்தில் எந்த விதமான அவதூறமும் இல்லை. नारायण। நாராயணன். जब नारायण ऐसा बच्चा हो सकता है तो कोई बच्ची नहीं हो सकती। எப்பொழுது நாராயணன் இப்படிப்பட்ட குழந்தையாக இருக்கிறாரோ அப்பொழுது ஏதோ ஒரு பெண் குழந்தை இருக்க முடியாதா என்ன? जो सबका मन हरण कर ले। யார் அனைவருடைய மனதையும் தன் பக்கம் இழுத்துக் கொள்றாங்க. कौन है? யார் அது? हाँ? लक्ष्मी। லக்ஷ்மி. ये लक्ष्मी नारायण की जोड़ी है ना। இது லக்ஷ்மி நாராயணனுடைய ஜோடி ஆகும் இல்லையா? इनसे जास्ती सर्विसेबल कोई और होगा क्या? இவர்களை விட அதிகமாக சர்வீசபிள் யாராவது இருக்காங்களா என்ன? इनसे जास्ती तो कोई सर्विसेबल हो नहीं सकता। अगर इनसे जास्ती कोई सर्विसेबल हो இவர்களை விட அதிகமாக சர்வீசபிள் வேறு யாராலுமே இருக்க முடியாது. ஒருவேளை இவர்களை விட அதிகமாக சர்வீசபிள் யாராவது இருந்தால் तो वो ही विश्व का मालिक बन जाए। பிறகு அவர்கள்தான் உலகத்திற்கு எஜமானராக ஆகிவிடுவார்கள். तो बोला ये मनोहर है कितनी सर्विस करती है। ஆகவே சொல்லிருக்காங்க, இந்த மனோகர் எவ்வளவு சர்வீஸ் செய்யறாங்க. और सर्विस के फील्ड में तो उसको कितना सहन करना पड़ता है। பிறகு இந்த சர்வீஸ் உடைய ஃபீல்டுல அவங்களுக்கு எவ்வளவு சகிச்சுக்க வேண்டியதாக இருக்கிறது. कोई कोई पेशेंट कितना तंग कर देते हैं। சில பேஷண்ட் எவ்வளவு தொந்தரவு கொடுக்கறாங்க. ये सभी रोगी पेशेंट है ना। இவர்கள் அனைவரும் நோயாளிகள், பேஷண்ட் ஆவாங்க இல்லையா? मनोहर तो डॉक्टर बन गए ना। அதுக்கு அந்த மாதாஜி சொல்றாங்க, மனோகர் டாக்டர் ஆகிவிட்டாங்க இல்லையா? ये सभी रोगी पेशेंट है ना। இவங்க அனைவரும் நோயாளிகள், பேஷண்ட் ஆவாங்க இல்லையா? अभी इन सभी पेशेंट्स को निरोगी बनना है। இப்பொழுது இந்த அனைத்து பேஷண்ட்டுக்கும் நோய் இல்லாதவங்களாக ஆகணும். बाप निरोगी बनने की पढ़ाई पढ़ाते हैं। தந்தை நோய் இல்லாமல் இருக்கக்கூடிய படிப்பை படிப்பிக்கிறார். अभी तुम समझते हो। இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். हम सभी पेशेंट थे। நாம் அனைவரும் பேஷண்டாக தான் இருந்தோம். यह भी टॉपिक तुम रख सकते हो। இந்த டாபிக் கூட நீங்க வைக்கலாம். क्या? என்ன? कि हम सभी पेशेंट हैं। என்னவென்றால் நாம் அனைவரும் பேஷண்ட் ஆவோம், बीमार हैं। நோயாளிகள். ये रूहानी हॉस्पिटल कम यूनिवर्सिटी है। ஆகவே இது ரூஹானி ஹாஸ்பிட்டல் கூடவே யூனிவர்சிட்டி ஆகும். यहाँ पढ़ाई भी होती है இங்க படிப்பும் படிப்பிக்கப்படுகிறது, और सफा भी दी जाती है। மருந்தும் கொடுக்கப்படுகிறது. तो बोलो, ஆகவே சொல்லுங்கள், आकर के तुम ये बातें समझो। வந்துவிட்டு நீங்கள் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ளுங்கள். तुम जो घड़ी घड़ी बीमार होते हो, நீங்கள் எது நொடிக்கு நொடி நோயாளிகளாக ஆகுகிறீர்களோ, तो हम तुमको ऐसी संजीवनी बूटी देंगे ஆகவே நாங்கள் உங்களுக்கு இப்படிப்பட்ட சஞ்சீவனி பூட்டியை தருவோம், जो तुम कभी जन्म जन्मांतर बीमार नहीं पड़ेंगे। இதன் மூலமாக நீங்கள் ஒருபொழுதும் நிறைய பிறவிகள் வரை நோயாளிகளாக ஆக மாட்டீர்கள். एक जन्म की तो बात ही छोड़ो, ஒரு பிறவினுடைய விஷயத்தையே விடுங்கள், कई जन्मों तक बीमारी ही नहीं आती। நிறைய பிறவிகள் வரை நோயே வராது. अगर हमारी दवाई अच्छी रीति काम में लगावेंगे,
ஒருவேளை எங்களுடைய மருந்தை நல்ல விதமாக செயலில் கொண்டு வந்தால், हम होंगे तो डॉक्टर लोग होते हैं, वैद्य लोग होते हैं, டாக்டர் இருக்காங்க, வைத்தியர்கள் இருக்காங்க, बीमारी का इलाज करते हैं, நோய்க்கு ட்ரீட்மெண்ட் பண்றாங்க, दवा देते हैं, மெடிசன் கொடுக்கறாங்க, तो पथ्य भी तो देते हैं, அப்பொழுது கூடவே டயட் கூட கொடுக்கறாங்க இல்லையா? हैं? ये चीज नहीं खाना, वो चीज नहीं खाना, ऐसे नहीं करना, वैसे नहीं करना। இந்த விஷயத்தை சாப்பிடாதீங்க, அந்த பொருளை சாப்பிடாதீங்க, இப்படி பண்ணாதீங்க, அப்படி பண்ணாதீங்க. परहेज रखना। अगर ऐसे करेंगे तो बीमारी ऊपर जाएगी, ஒருவேளை நீங்கள் இப்படி பண்ணால் உங்களுடைய நோய் வந்து சுத்தமாக காணாமல் போகும். ये खावेंगे तो बीमारी बढ़ जाएगी। ஒருவேளை இதை சாப்பிட்டு விட்டால் நோய் அதிகமாகிவிடும். तो यहाँ भी है, ஆகவே இங்கே अगर हमारी दवाई அப்படிதான் இருக்கிறது. अच्छी रीति काम में लावेंगे ஒருவேளை எங்களுடைய மருந்தை நல்ல விதமாக வேலையில் கொண்டு வந்தால், तो तुम कब बीमार नहीं पड़ेंगे। அப்பொழுது நீங்கள் ஒரு பொழுதும் நோயாளியாக மாற மாட்டீர்கள். इसका मतलब निरोगी 70 साल हो गए इस ज्ञान को, அப்படியானால் 60 வருடம் ஆகிவிட்டது இந்த ஞானத்திற்கு. ये दवाई बाप कर रहे हैं, இந்த மருந்தை பாபா செய்கிறார். हम सब अभी बीमार हैं இப்பொழுது நாம் அனைவரும் நோயாளிகளாக இருக்கிறோம். या चंगे हो गए। இல்லையானால் நல்லா ஆரோக்கியமாக ஆகிவிட்டோமா? बीमारी है इसका मतलब अच्छी रीति दवाई कार्य काम में नहीं ला रहे। நோயாளிகளாக தான் இருக்கிறோம் என்று பதில் கொடுக்கறாங்க. அதுக்கு பாபா சொல்றாரு, நோயாளிகளாக இருக்கிறீர்கள் அப்படின்னா இதனுடைய அர்த்தம் என்ன ஆகுகிறது? மருந்தை ஒழுங்காக செயலில் கொண்டு வருவதில்லை. काम में नहीं ला रहे। अगर अच्छी रीति दवाई करें, ஒருவேளை நல்ல விதமாக மருந்து செய்தால், जैसे जैसे नीति नियम कानून है दवाई खाने के, எப்படியெல்லாம் மருந்து சாப்பிடுவதற்காக நியமங்கள் இருக்கிறதோ, तो माया हमको छोड़ चोट नहीं पहुंचा सकती। அப்படியே செய்து வந்தால் பிறகு மாயையால் நம்மளை அடிக்க முடியாது. कितनी सस्ती दवाई मिलती है, எவ்வளவு சீப்பான மருந்து கிடைக்கிறது. इसलिए दवाई का रिगार्ड नहीं है। அதனால் தான் இந்த மருந்திற்கு மரியாதை இல்லை. क्या என்ன? वही करी आज की दुनिया में तो वो डॉक्टर ऐसे ऐसे कैप्सूल बना रहे हैं, இன்றைய உலகத்தில் அந்த டாக்டர்ஸ் எல்லாம் அப்படிப்பட்ட கேப்சூலை உருவாக்குகிறார்கள். कि एक एक कैप्सूल हजारों लाखों रुपए का होता है। என்னவென்றால் ஒவ்வொரு கேப்சூலும் ஆயிரக்கணக்கு லட்சக்கணக்கு மதிப்புள்ளதாகும். हैं? उसकी कितना रिगार्ड रखते हैं। அதற்கு எவ்வளவு ரிகார்டு மதிப்பு வைக்கிறாங்க. और ये दवाई பிறகு இந்த மருந்து, ये दवाई इतनी सस्ती मिलती है कि 70 साल हो गए दवाई लेते लेते। இந்த மருந்து இவ்வளவு சீப்பாக கிடைக்கிறது. அதனால்தான் 70 வருடம் ஆகிவிட்டது மருந்து எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். और इसका कोई रिगार्ड नहीं कर सकते। रिगार्ड ही नहीं। ஆனாலும் இந்த மருந்திற்கு எந்த ஒரு ரிகார்டு இல்லை, மரியாதை இல்லை. 21 पीढ़ी सत्युग त्रेता में तुम कब बीमार नहीं पड़ेंगे। 21 பிறவிகளுக்காக சத்யுகம் திரேதா யுகத்தில் ஒரு பொழுதும் நீங்கள் நோயாளிகளாக ஆக மாட்டீர்கள். वो दुनिया है ही स्वर्ग। அந்த உலகம் ஸ்வர்க்கமாகும். तो ऐसे ऐसे पॉइंट्स नोट करके फिर भाषण में लिखना चाहिए। ஆகவே இப்படிப்பட்ட பாயிண்ட்ஸை நோட் பண்ணிவிட்டு பிறகு ஸ்பீச்ல எழுதணும். तो ढेर सारे पॉइंट्स इकट्ठे हो जाएंगे। அப்பொழுது நிறைய பாயிண்ட்ஸ் வந்து ஒன்று சேர்ந்து விடும். तुम बच्चे तो सर्जनों के भी सर्जन हो। குழந்தைகளாகி நீங்கள் சர்ஜனுக்கெல்லாம் சர்ஜன் ஆவீர்கள். वो सर्जन तो प्लास्टिक सर्जरी करते हैं, அந்த சர்ஜன் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி செய்றாங்க. 6-8 साल चलती है, फिर दोबारा करनी पड़ती है। 6-8 வருடம் வரைக்கும் நல்லா இருக்கிறது, பிறகு திரும்பவும் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. और तुम तो ऐसी सर्जरी कर देते हो பிறகு நீங்கள் இப்படிப்பட்ட சர்ஜரியை செய்கிறீர்கள் कि 21 जन्म तक फिर कभी भी सर्जरी करने की दरकार नहीं। दरकार ही नहीं पड़ेगी। எதன் மூலமாக பிறகு 21 பிறவிகள் வரை திரும்பவும் சர்ஜரி செய்வதற்கான அவசியமே இருக்காது. तो उनको भी लिख करके भेजना चाहिए। ஆகவே அவர்களுக்கும் எழுதிவிட்டு கொடுக்க வேண்டும். सर्जनों का भी बड़ा अविनाशी सर्जन ऐसी दवाई देते हैं சர்ஜனுக்கெல்லாம் அழிவில்லாத சர்ஜன் இப்படிப்பட்ட மருந்தை கொடுக்கிறார். जो तुम 21 जन्म तक कभी बीमार नहीं पड़ेंगे। இதன் மூலமாக நீங்கள் பிறகு 21 பிறவிகள் வரை ஒரு பொழுதும் நோயை அடைய மாட்டீர்கள். इस जन्म के बाद दूसरे 21 पीढ़ी में कभी बीमार नहीं पड़ेंगे। இந்த பிறவிக்கு அடுத்தது வரக்கூடிய 21 பிறவிகளில் ஒரு பொழுதும் நோயாளியாக ஆக மாட்டீர்கள்.
हम इस जन्म के लिए नहीं कह रहे हैं। நாங்கள் வெறும் இந்த ஒரு பிறவிக்காக மட்டும் சொல்லவில்லை. हम भविष्य 21 जन्मों की बात कर रहे हैं। நாங்கள் வருங்காலத்தின் 21 பிறவிகளின் விஷயத்தை சொல்கிறோம். भविष्य 21 जन्म के लिए कहा जाता है। வருங்காலத்தில் இருக்கக்கூடிய 21 பிறவிகளுக்காக சொல்லப்படுகிறது. अभी तो संगम है। இது இப்பொழுது சங்கமமாகும். ऐसी ऐसी बातें सुनकर के मनुष्य बहुत खुश होंगे। இப்படிப்பட்ட விஷயங்களை கேட்டு மனிதர்கள் மிகவும் சந்தோஷம் அடைவார்கள். भगवान कहते हैं मैं अविनाशी सर्जन हूँ। தந்தை சொல்கிறார் நான் அழிவில்லாத சர்ஜனாவேன். भगवान को सब याद भी करते हैं ना। பகவானை அனைவரும் நினைவு செய்கிறார்கள் இல்லையா? कोई अच्छा डॉक्टर होता है? யாராவது நல்ல டாக்டர் இருக்காங்க. मरीज चारों तरफ चक्कर लगाया आता है, कहीं ठीक नहीं होता। பேஷண்ட் நாலா பக்கம் சுற்றி வருகிறார்கள், எங்குமே அவங்க சரியாகவில்லை. और उस डॉक्टर के पास जाता है, वो उसको चंगा कर देता है। அப்பொழுது அந்த டாக்டர் கிட்ட போறாங்க, அவங்க சரிப்படுத்துறாங்க. संगा करना होना चाहिए होगा। अच्छा कर देता है, स्वस्थ बना देता है। பாபா இங்க சங்கா என்ற வேர்டு யூஸ் பண்ணாரு. அதுக்கு அந்த மாதாஜி கேக்குறாங்க இந்த வேர்டோட மீனிங் என்ன? பாபா சொல்றாரு ஆரோக்கியமாக ஆக்குறாங்க, நல்லா ஆக்குறாங்க. दुनिया में चारों तरफ चक्कर काटे, कहीं भी ठीक नहीं हुआ। உலகத்தில் எங்க வேணாலும் சுத்தி திரிந்தார்கள், ஆனாலும் அவங்க சரியாகவில்லை. उस डॉक्टर ने ठीक कर दिया। அந்த டாக்டர் அதை சரி பண்ணிட்டாங்க. तो जो बीमार आदमी था, चंगा होने के बाद सारा जीवन उस डॉक्टर को याद करता है ना। ஆகவே அந்த நோயாளி எந்த டாக்டர் அந்த நோயாளியை குணப்படுத்தினாங்களோ அந்த நோயாளி அந்த டாக்டரை வாழ்நாள் முழுவதும் நினைவு பண்றாங்களா இல்லையா? हैं? करता है। याद करता है ना। क्यों याद किया? நினைவு பண்றாங்க. ஆகவே ஏன் நினைவு பண்றாங்க? वो अच्छा कर लिया। अच्छा कर दिया। ஏனென்றால் அவங்க நல்லா ஆக்கி விட்டாங்க. तो भगवान को तो सारी दुनिया याद करती है। ஆகவே பகவானுக்கு முழு உலகமும் நினைவு செய்கிறது. ऐसे ही याद करती है। அப்படியே சும்மாவே நினைவு செய்கிறதா? हैं? जरूर भगवान ने आकर के इस दुनिया के जितने भी पेशेंट्स हैं, கண்டிப்பாக பகவான் விட்டு இந்த உலகத்தில் எவ்வளவு பேஷண்ட் எல்லாம் இருக்கிறார்களோ सबका आकर के इलाज कर दिया। அவர்கள் அனைவருக்கும் விட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்காரு. इसलिए सारी दुनिया उस सर्जन को याद करती है। அதனால்தான் முழு உலகமும் அந்த சர்ஜனை நினைவு செய்கிறது. वो अविनाशी सर्जन है। அவர் அழிவில்லாத சர்ஜன் ஆவார். याद करते हैं ना सब। அனைவரும் நினைவு செய்கிறார்கள் இல்லையா? कहते हैं पतित पावन अविनाशी सर्जन आओ। சொல்கிறார்கள் பதித்து பாவன் அழிவில்லாத சர்ஜன் வாங்க. और अभी मैं आया हुआ हूँ। பிறகு நான் இப்பொழுது வந்திருக்கிறேன். आया हुआ हूँ कितने साल से? வந்திருக்கிறேன் என்றால் எவ்வளவு வருடம் ஆகிவிட்டது? 70 साल हो गए आए हुए। 70 வருடம் ஆகிவிட்டது. फिर பிறகு रिगार्ड देते हैं। மரியாதை கொடுக்கிறார்களா? अभी मैं आया हुआ हूँ। இப்பொழுது நான் வந்திருக்கிறேன். अविनाशी सर्जन हूँ ना। அழிவில்லாத சர்ஜன் ஆவேன் இல்லையா? कोई कोई याद भी करते हैं। சிலர் நினைவும் செய்கிறார்கள். अभी नहीं समझेंगे। இப்பொழுது புரிந்துக்க மாட்டாங்க. क्या? என்ன? पिछाड़ी में सब समझेंगे। வருங்காலத்தில் அனைத்தும் புரிந்து கொள்வார்கள். क्या? என்ன? अविनाशी सर्जन आए। कि अविनाशी सर्जन आया हुआ है। அழிவில்லாத சர்ஜன் வந்திருக்கிறார் என்று. अभी दवाई की कदर नहीं करते हैं। இப்பொழுது இந்த மருந்திற்கு மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. पिछाड़ी होगी तो सबको कदर हो जाएगी। கடைசி காலம் வரும்பொழுது அனைவரும் இதுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. दिन प्रतिदिन जो टॉपिक निकलती रहती है, நாளுக்கு நாள் எந்த டாபிக் எல்லாம் வெளியே வருகிறதோ उनको ऊपर उठाते रहो। அதை மேலே எழுப்பி கொண்டே இருங்க. बाबा युक्तियाँ बहुत बतलाते हैं। பாபா நிறைய டெக்னிக் சொல்றாரு. पूछते हैं கேட்கிறார்கள் सतयुगी शिवालय के हो சத்யுகம் சிவாலயை சார்ந்தவர்களா या कलयुगी वैश्यालय के हो? இல்லையானால் கலியுகம் வைஷாலயத்தை சேர்ந்தவர்களா? प्रश्न पूछो। கேள்வி கேளுங்கள். पहले किससे पूछो? முதலில் யாரிடம் கேட்கணும்? हाँ? बेसिक नॉलेज। पहले किससे पूछो? முதலில் யாரிடம் கேட்கணும்? पहले अपने से पूछो। முதலில் தன்னிடம் கேளுங்கள். सतयुगी शिवालय के हो
சத்யுகம் சிவாலயத்தை சேர்ந்தவர்களா या कलयुगी वैश्यालय को? இல்லையானால் கலியுகம் வைசாலயத்தை சேர்ந்தவர்களா? இந்த கேள்வியை முதலில் தன்னிடம் கேளுங்கள். पूछना चाहिए ना। கேட்க வேண்டும் இல்லையா? कितनी अच्छी पॉइंट है, எவ்வளவு நல்ல பாயிண்ட் இது. परंतु पत्थर बुद्धि समझते ही नहीं है। ஆனால் கல்புத்தி புரிந்து கொள்வதே இல்லை. बाप कहते हैं दिन प्रतिदिन तुमको कितनी गुह्य पॉइंट सुनाता रहता हूँ। தந்தை சொல்கிறார், நாளுக்கு நாள் நான் உங்களுக்கு எவ்வளவு ஆழமான பாயிண்டை சொல்கிறேன். कौन से युग में आके सुनाता हूँ? எந்த யுகத்தில் வந்துவிட்டு சொல்கிறேன்? संगम युग में आकर के दिन प्रतिदिन तुमको कितनी गुह्य पॉइंट सुनाता रहता हूँ। சங்கம் யுகத்தில் வந்துவிட்டு நாளுக்கு நாள் உங்களுக்கு எவ்வளவு ரகசியமான பாயிண்டை சொல்கிறேன். 70 वर्ष से गुह्य पॉइंट सुनते ही रहते हैं। 70 வருடமாக இந்த ஆழமான பாயிண்ட்ஸை கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறாங்க. नई नई बातें सुनते रहते। जो दुनिया में कोई नहीं जानता, புதிய புதிய விஷயங்களை உலகத்தில் யார் அறிய மாட்டார்களோ हम सुनते रहते हैं। நாம் அதை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். और आगे आगे और भी गुह्य बातें सुनने को मिलेंगी, பிறகு முன்னால் சென்றுவிட்டு இன்னுமும் ஆழமான விஷயங்கள் கேட்பதில் வருமா? या पुरानी बातें ही सुनेंगे? இல்லையானால் பழைய விஷயங்களை தான் கேட்போமா? नई नई और नई नई बातें सुनते रहेंगे, वंडर खावेंगे, इतनी वंडरफुल बातें। இன்னும் புதிய புதிய விஷயங்களை கேட்போம். அதை கேட்டுவிட்டு நாமே ஆச்சரியம் அடைவோம். அப்படிப்பட்ட ஆச்சரியமான விஷயங்களை கேட்போம். एक ही टाइम अगर सारी बातें सुना दूं ஒரே டைம்ல அனைத்து விஷயங்களும் ஒருவேளை சொல்லிவிட்டால் तो फिर ज्ञान सागर कौन कहेगा? பிறகு ஞான சாகர் என்று ஞான கடல் என்று யார் சொல்லுவாங்க? इसलिए सारी पॉइंट एक साथ नहीं सुनाते हैं। அதனால்தான் அனைத்து பாயிண்டையும் ஒரேடியாக சொல்வதில்லை. अभी जैसे जैसी पॉइंट्स मिलती जाती है, இப்பொழுது எப்படிப்பட்ட பாயிண்ட் கிடைத்து கொண்டே இருக்கிறதோ हैं? वैसे वैसे तुम्हारी खुशी बढ़ती जाती है। அப்படியேதான் உங்களுடைய சந்தோஷமும் அதிகரித்து கொண்டே செல்கிறது. दवाइयाँ निकलती है ना, कोई भी मर्जी की दवाइयाँ निकलती हैं तो पहले மருந்து வெளியே வருகிறது இல்லையா? எந்த ஒரு மனிதனுடைய மருந்து வெளியே வந்தாலும் சரி, ढीली दवाइयाँ निकलती है, कम पावर की निकलती है, முதலில் கம்மியான பவர்னுடைய மருந்து தான் வருகிறது. फिर बाद में उनकी पावर बढ़ाते रहते हैं। அதற்கு பிறகுதான் அந்த பேஷண்ட்னுடைய மருந்தின் பவர் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறார்கள். பிறகு और ही ज्यादा पावरफुल दवाइयाँ निकलती हैं। இன்னுமே பவர்ஃபுல்லான மருந்துகள் வெளியே வருகிறது. ऐसे ये भी है, அதே போல்தான் இதுவும் கூட. बाप पहले हल्की हल्की पॉइंट सुन लेते हैं, தந்தை முதலில் மிகவும் லேசான பாயிண்ட்ஸை புரிய வைக்கிறார். बाद में அதற்கு பிறகு स्ट्रांग पॉइंट देते हैं। ஸ்ட்ராங்கான பாயிண்டை தருகிறார். परंतु देखो पत्थर बुद्धि समझते ही नहीं है। ஆனால் பாருங்கள், கல்புத்தி புரிந்து கொள்வதே இல்லை. सोने को गलाने में बहुत टाइम लगता है, தங்கத்தை உருக வைப்பதில் மிகவும் அதிகமாக டைம் பிடிக்கிறது. क्योंकि खाद पड़ेगी ना। क्या जिस सोने में जितनी खराब खाद पड़ी हुई होगी, எந்த தங்கத்தில் எவ்வளவு கெட்ட கலப்படம் ஏற்பட்டு இருக்குமோ उसको गलाने में उतना ज्यादा टाइम लगेगा। அதை உருகுவதில் அவ்வளவோ டைம் பிடிக்கும். और सोना तो वैसे भी धीमी आग में அப்படியும் பார்த்தீர்கள் என்றால் தங்கம் முதலில் மிகவும் மெதுவான நெருப்பில் पिघलता है, உருகுகிறதா या இல்லையானால் तीक्ष्ण आग में पिघलता है। மிகவும் பவர்ஃபுல்லான நெருப்பில் அது உருகுகிறதா? जब तीखी आग लगाई जाती है எப்பொழுது ரொம்பவே பவர்ஃபுல்லான நெருப்பு பத்த வைக்கிறாங்களோ तो सोना पिघलता है। அப்பொழுதுதான் அந்த தங்கம் மெல்ட் ஆகுது. तुम्हारे में भी खाद निकालने में कितना टाइम लगता है। ஆகவே உங்களில் கூட அந்த நெருப்பை வெளியே வர வைப்பதற்கு எவ்வளவு டைம் பிடிக்கிறது. माना क्योंकि वो அப்படியானால் अभी ज्ञान की भी जोर नहीं है, இப்பொழுது ஞானத்தின் கூட அவ்வளவு அழுத்தம் இல்லை. तो याद का भी जोर नहीं है। नहीं है। ஆகவே நினைவினுடைய அழுத்தமும் இல்லை. आगे चल करके ज्ञान के तीखे तीखे पॉइंट्स निकलेंगे, முன்னால் சென்றுவிட்டு ஞானத்தினுடைய மிகவும் ஷார்ப்பான பாயிண்ட்ஸ் எல்லாம் வெளியே வரும். तो याद में भी जौहर भरता जाएगा। அப்பொழுது நினைவில் கூட ஷார்ப்னஸ் ஏறிக்கொண்டே இருக்கும். याद
याद की अग्नि बहुत तीव्र होगी நினைவினுடைய நெருப்பு மிகவும் பவர்ஃபுல்லாக இருக்கும். तो सोने के सब गलाने से खाद निकल निकल जाएगी। அப்பொழுது தங்கத்தை மெல்ட் பண்ணால் அதில் இருக்கக்கூடிய கலப்படம் வெளியேறிவிடும். इसका मतलब याद अभी धीमी है या तीखी है? இதனுடைய அர்த்தம் நினைவு இப்பொழுது ஸ்லோவாக இருக்கிறதா இல்லையானால் ஷார்ப்பாக இருக்குதா? धीमी याद है, ஸ்லோவாக இருக்கிறது. इसलिए पाप कर्म भस्म नहीं होता। नहीं होते हैं। அதனால்தான் பாவ கர்மங்கள் அழிவதில்லை. धीमी याद का मतलब क्या है? ஸ்லோவான நினைவு என்றால் அர்த்தம் என்னவாகுகிறது? कम याद याद तो करते हैं, कमी है। लेकिन अभी अभी जो याद करते हैं उसमें दूसरों की याद भी मिक्स होती रहती है। நினைவு செய்கிறார்கள் தான், ஆனால் இப்பொழுது என்ன நினைவு செய்கிறார்களோ அதில் உடனே மற்றவர்களின் நினைவும் கலப்படமாகிக் கொண்டிருக்கிறது. वे भी तो पक्की या व्यभिचारी याद नहीं कहेंगे। ஆகவே அதை பக்காவான அவ்விபச்சாரமான நினைவு என்று சொல்ல முடியாது. जब पक्की या व्यभिचारी याद होगी, तीखी अग्नि होगी, எப்பொழுது பக்காவான அவ்விபச்சாரமான நினைவு இருக்குமோ, நெருப்பு மிகவும் ஸ்ட்ராங்காக இருக்குமோ, तो पाप कर्म बस हो जाता। भस्म होंगे। அப்பொழுது பாவ கர்மங்கள் அழிந்துவிடும், எரிந்துவிடும். जानते तो हो இதை कि அறிவீர்கள். सोना भी बहुत तेज आग से गलता है, என்னவென்றால் தங்கம் கூட மிகவும் பவர்ஃபுல்லான நெருப்பில்தான் மெல்ட் ஆகுகிறது. धीमी आग में सोना नहीं गलता। कब नहीं गलेगा। बाप भिन्न भिन्न प्रकार से समझाते रहते हैं। ஸ்லோவான நெருப்புல அது மெல்ட் ஆகாது. ஆகவே தந்தை எவ்வளவு விதவிதமான விஷயங்களை புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார். ऐसे बाप को बहुत प्यार से याद करना चाहिए। இப்படிப்பட்ட தந்தையை மிகவும் அன்பாக நினைவு செய்ய வேண்டும். क्यों? ஏன் அப்படி? योग करने से पाप कर्म बस होंगे। ऐसे बाप को बहुत प्यार से इसलिए याद करना चाहिए இப்படிப்பட்ட தந்தையை இவ்வளவு அன்பாக அதற்கு தான் நினைவு செய்ய வேண்டும். कि बाप खुद मालिक नहीं बनते हैं। ஏனென்றால் தந்தை அவர் சுயம் எஜமானராக ஆகுவதில்லை. तुम बच्चों को मालिक बनाते हैं। बना कर जाते हैं, குழந்தைகளாகிய உங்களை தான் எஜமானராக ஆக்கிவிட்டு செல்கிறார். इसलिए बहुत प्यार होना चाहिए। அதனால் தான் மிகவும் அன்பு இருக்க வேண்டும். खुद स्वर्ग में जाकर के सुख नहीं भोगते हैं, அவர்கள் தானே ஸ்வர்க்கத்தில் சென்றுவிட்டு சுகத்தை அனுபவிப்பதில்லை. तुम बच्चों को स्वर्ग में सुख भोगने के लिए भेजते हैं। குழந்தைகளாகிய உங்களை தான் ஸ்வர்க்கத்தில் சுகத்தை அனுபவிப்பதற்காக அனுப்புகிறார். तो ऐसे बाप को याद करना चाहिए ना, जो बच्चों के लिए ஆகவே இப்படிப்பட்ட தந்தை நினைவு செய்ய வேண்டும் இல்லையா? कितना त्याग करता है। யாரு குழந்தைகளுக்காக இவ்வளவு தியாகம் செய்கிறார். परंतु ஆனால் याद ही नहीं करते। நினைவே செய்வதில்லை. बाप मालिक पना तो देते हैं ना। தந்தை எஜமான தன்மையை தருகிறார் இல்லையா? विश्व का मालिक तो बनाते हैं ना। உலகத்திற்கு எஜமானராக ஆக்குகிறார் இல்லையா? बाप को निष्कामी कहा जाता है। தந்தையை ஆசை இல்லாதவர் என்று சொல்லப்படுகிறது. हम बच्चों को मालिक बनाते हैं, குழந்தைகளாகிய நம்மளை எஜமானராக்குகிறார். विश्व का मालिक पना देते हैं, स्वर्ग के सुख देते हैं। உலகத்தின் எஜமான தன்மையை தருகிறார், ஸ்வர்க்கத்தின் சுகத்தை தருகிறார். खुद क्या लेते हैं? ஆனால் அவர் என்ன எடுத்துக்கொள்கிறார்? कुछ भी नहीं। खुद कोई कामना नहीं, அவருக்கு எந்த ஒரு ஆசையும் இல்லை. तो निष्कामी हुआ ना। ஆகவே அவர் ஆசை இல்லாதவர் ஆகுகிறார் இல்லையா? मनुष्य तो कह देते हैं कि हम निष्कामी हैं, மனிதர்கள் சொல்லிவிடுகிறார்கள் என்னவென்றால் நாங்கள் ஆசை இல்லாதவர்கள் என்று. हम निष्काम कर्म करते हैं। நாங்கள் ஆசை இல்லாமல் கர்மத்தை செய்கிறோம். अब मनुष्य आत्माएं निष्काम कर्म करेंगी क्या? இப்பொழுது மனித ஆத்மாக்கள் என்ன ஆசை இல்லாமல் கர்மங்களை செய்வார்களா என்ன? है? नहीं कर पाते। कामना तो जरूर होगी। ஆசை கண்டிப்பாக இருக்கிறது. मनुष्य में नहीं करना। कोई भी मनुष्य इस दुनिया में ऐसा नहीं है जिसको कामना न हो। இந்த உலகத்தில் ஆசை இல்லாத எந்த ஒரு மனிதனும் இல்லை. कामना माने इच्छा। इच्छा। காமனா என்றால் ஆசை. बाप ही आकर के हमको इच्छा मात्र अविद्या
बनाते हैं। தந்தை தான் வந்து விட்டு நம்மளுக்கு இச்சா மாத்திரம் அவித்யா ஆக்குகிறார், ஆசைகளே இல்லாதவர்களாக ஆக்குகிறார். अब जो जो इच्छा मात्रम अविद्या बनेंगे ஆகவே இப்பொழுது யாரெல்லாம் இப்படி இச்சா மாத்திரம் அவித்யா ஆகுவாங்களோ वो नंबर आगे ले लेंगे। அவர்கள் நம்பரை முதலில் எடுத்துக்கொள்வார்கள். और तो कोई निष्कामी हो भी नहीं सकता। அதை தவிர வேறு யாராலுமே ஆசை இல்லாதவர்களாக ஆகவே முடியாது. निष्कामी सिर्फ एक ही बाप है। ஆசை இல்லாதவர் வெறும் ஒரே ஒரு தந்தை தான் ஆவார். बच्चों को कहते हैं बच्चे, குழந்தைகளுக்கு சொல்கிறார், குழந்தைகளே, मैं तुमको नमन करता हूँ। நான் உங்களுக்கு தான் தலை வணங்குகிறேன். है? क्यों? ஏன் அப்படி? बाप बच्चों को नमन क्यों करते हैं? है? தந்தை குழந்தைகளுக்கு ஏன் தலை வணங்குகிறார்? अरे, बाप को नमन करना चाहिए। बच्चों को बाप के प्रति नमस्कार करना चाहिए। குழந்தைகளுக்கு தான் தந்தைக்காக நமஸ்காரம் செய்ய வேண்டும். तो बाप बच्चों को नमन क्यों करते हैं? ஆனால் தந்தை குழந்தைகளுக்கு ஏன் தலை வணங்குகிறார்? नहीं, इसलिए नमन करते हैं कि तुम विश्व के मालिक बनते हो। அவர் அதற்காக தான் தலை வணங்குகிறார், ஏனென்றால் நீங்கள் உலகத்திற்கு எஜமானராகுகிறீர்கள். मैं तो विश्व का मालिक नहीं बनता, मैं तो तुम्हारा ओबीडिएंट सर्वेंट बन के आता हूँ। நான் உலகத்திற்கு எஜமானராக ஆகுவதில்லை, நான் உங்களுக்கு ஒபீடியன்ட் சர்வெண்டாக தான் तो வருகிறேன். सर्वेंट क्या करता है? கட்டளைக்கு கீழ்ப்படியக்கூடிய சர்வெண்ட். ஆகவே அந்த வேலைக்காரர் என்ன செய்கிறார்? नमन करता है। தலை வணங்குகிறார். मैं तो तुम्हारी सेवा करके वानप्रस्थ अवस्था में चला जाऊंगा। நான் உங்களுக்கு சேவையை செய்துவிட்டு வானப்பிரஸ்த நிலையில் சென்று விடுவேன். क्या? என்ன? अभी मैं बोल करता हूँ। இப்பொழுது நான் மிகவும் சொல்கிறேன், பேசுகிறேன். फिर जब तुम्हारी सेवा पूरी हो जाएगी, பிறகு எப்பொழுது உங்களுடைய சேவை நிறைவேறிவிடுமோ, तुम सालिम बन जावेंगे, நீங்கள் புத்திசாலியாக ஆகிவிடுவீர்கள், सगीर बुद्धि बन जावेंगे, ஷார்ப்பான புத்தி ஆகிவிடும். तो फिर मैं वाणी से परे चला जाऊंगा। அப்பொழுது மெச்சூர் புத்தி எப்பொழுது ஆகிவிடுமோ அப்பொழுது நான் வாணியில் இருந்து அப்பாற்பட்டு சென்று விடுவேன். अभी विश्व का मालिक तो बच्चे नहीं बनाए, फिर भी अभी क्यों नमन करना है? जानते हैं ना ये विश्व அவங்க கேக்குறாங்க, பாபா இப்பொழுது வரை குழந்தைகள் உலகத்திற்கு எஜமானராக ஆகவில்லை, ஆனாலும் கூட ஏன் அவர் தலை வணங்குகிறார்? அதுக்கு பாபா பதில் கொடுக்கிறார், के मालिक बनने वाले हैं। ஏனென்றால் அவர் அறிவார் என்னவென்றால் இவங்க எஜமானர் ஆக போறாங்க. बनने वाला है लेकिन नहीं बना। जो युवराज होता है तो युवराज का रिगार्ड किया जाता है कि नहीं? யாரு வந்து கிரவுன் பிரின்ஸா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மதிப்பு கொடுக்கப்படுகிறதா இல்லையா? रिगार्ड किया जाता है। மதிப்பு கொடுக்கறாங்க. तुम विश्व के मालिक बन सकते हो। ஆகவே நீங்கள் உலகத்திற்கு எஜமானராக ஆக முடியும். क्या बाप की उम्मीद है? தந்தைக்கு இந்த எதிர்பார்ப்பு இருக்கிறது. कोई भी बाप ऐसा नहीं होता होगा जिसकी बच्चों में उम्मीद न हो। बाप எந்த ஒரு குழந்தையிலும் எதிர்பார்ப்பு இல்லாத தந்தை இந்த உலகத்தில் இல்லை. तो बच्चों में उम्मीद रहती है। ஏனென்றால் தந்தைக்கு குழந்தைகளில் எதிர்பார்ப்பு கண்டிப்பாக तो बाप இருக்கிறது. भी कहते हैं तुम विश्व के मालिक बन सकते हो। ஆகவே தந்தையும் கூட சொல்கிறார், நீங்கள் உலகத்திற்கு எஜமானராக ஆக முடியும். मैं तो तुम्हारी सेवा करके वापस चला जाऊंगा। நான் உங்களுக்கு சேவையை செய்துவிட்டு திரும்பி சென்று விடுவேன். बहुत जन्मों के अंत के भी जन्म में प्रवेश करता हूँ। மிகவும் நிறைய பிறவிகளுக்கு கடைசி பிறவியில் தான் நுழைகிறேன். क्या என்ன? ऐसे नहीं कि बीच के जन्मों में प्रवेश कर जाता हूँ। இப்படி இல்லை, நடுவில் இருக்கக்கூடிய பிறவிகளில் நுழைந்து விடுகிறேன். तुम्हारे बहुत जन्म जब पूरे होते हैं, உங்களுடைய நிறைய பிறவிகள் எப்பொழுது நிறைவேறுகிறதோ, बहुत जन्म कितने? நிறைய பிறப்பு என்றால் எவ்வளவு? 84 जन्म। 84 பிறவிகள். उन 84 जन्मों के अंत में भी मैं प्रवेश करता हूँ। அந்த 84 பிறவிகளின் கடைசியிலும் கடைசியில் தான் நான் நுழைகிறேன். माना बहुत जन्मों का जब अंत होता है तो 84वां जन्म है। அப்படியானால் எப்பொழுது நிறைய ஜென்மங்களின் கடைசி ஏற்படுகிறதோ அப்பொழுது 84வது பிறவி. 84 जन्मों का अंत होता है तो 60 साल कहा जाता है वानप्रस्थ। ஆகவே எப்பொழுது 84வது பிறவியின் கடைசி என்று சொல்லப்படுகிறதோ அது 60 வருடம், 60 வயசு வானப்பிரஸ்த அவஸ்தா. और वानप्रस्थ अवस्था होने के बाद
जब 40 साल और पूरे होते हैं பிறகு அந்த வானப்பிரஸ்த அவஸ்தா ஏற்பட்ட பிறகு 40 வருடம் எப்பொழுது முடிகிறதோ तो ब्रह्मा के कितने साल पूरे हो जाते हैं? அப்பொழுது பிரம்மாவிற்கு எவ்வளவு வருடங்கள் முழுமையாகுகிறது? 100 साल पूरे हो 100 வருடம் முழுமையாகுகிறது. तब அப்பொழுதுதான் நுழைகிறேன். तो 1 सेकंड में ब्रह्मासु क्या बन जाता है? ஆகவே அப்பொழுது ஒரு செகண்ட்ல பிரம்மாவிலிருந்து என்ன ஆகுகிறார்? विष्णु बन जाते हैं. விஷ்ணு ஆகுகிறார். 60 वर्ष बाद वानप्रस्थ अवस्था होती है ना. सत्युग में तो 60 வயதுக்கு பிறகுதான் வானப்பிரஸ்த அவஸ்தா இருக்கிறது இல்லையா? वानप्रस्थी कोई होते ही नहीं है. சத்தியுகத்தில் யாருமே வானப்பிரஸ்தியாக ஆகுவதில்லை. वो थोड़े ही समझते हैं कि वानप्रस्थ माना वाणी से परे जाना. அவர்கள் இதை புரிந்து கொள்கிறார்களா என்ன? வானப்பிரஸ்தி என்றால் வாணியில் இருந்து அப்பாற்பட்டு செல்வது. और देवताएं तो वाणी में आते भी नहीं है. பிறகு தேவதைகள் சொற்களில் வருவதே இல்லை. वो सारा कामकाज उनका इशारे से चलता है. அவர்களின் அனைத்து வேலையும் சைகையின் மூலமாக நடக்குமா? इशारे की भाषा होती है சைகையின் மொழியாக இருக்கிறதா? या वाणी चलानी पड़ती है. இல்லையானால் வாணியை உபயோகிக்க வேண்டியதாக இருக்கிறதா? इशारे की भाषा होती है. சைகையின் மொழியாக தான் இருக்கிறது. ये सभी पॉइंट अभी बाप तुम बच्चों को समझाते हैं. இந்த அனைத்து பாயிண்ட்டையும் தந்தை இப்பொழுது உங்களுக்கு புரிய வைக்கிறார். जो बाप को जानते हैं யார் தந்தையை அறிவார்களோ वही बाप को मीठे लगते हैं. அவர்கள்தான் தந்தைக்கு இனிமையாக தென்படுகிறாங்க. क्या वाणी से परे जाना माना? என்ன? வாணியிலிருந்து அப்பாற்பட்டு செல்வது என்றால் என்ன? असली वाणी से परे वानप्रस्थ अवस्था उनकी कहेंगे बेहद में உண்மையாக எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயத்தில் வாணியிலிருந்து அப்பாற்பட்ட வானப்பிரஸ்த நிலை என்று அவர்களுக்கு தான் சொல்லப்படும். जिनकी ऐसी स्टेज बन जाए मनसा वाइब्रेशन की யாரது மனதின் உள்ளுணர்வுகளின் இப்படிப்பட்ட ஸ்டேஜ் உருவாகிவிடும் कि मुख से बोलने की भी दरकार न पड़े. என்னவென்றால் அதன் மூலமாக வாயின் மூலமாக சொல்ல வேண்டிய அவசியமும் இருக்காது. यूं देखा और देखने मात्र से ही सामने वाले को समझना पड़े. இப்படி பாப்பாங்க கண் மூலமாக அதன் மூலமாகவே எதிர்க்க இருக்கக்கூடியவங்க அந்த விஷயத்தை புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்கும். क्या என்ன? उनकी बुद्धि खुल जाए. அவர்களின் புத்தி திறந்து விடும். उसको कहते हैं संग का रंग. அதை தான் சங்குக ரங் சங்கத்தினுடைய சாயம் என்று சொல்லப்படுகிறது. पारस पत्थर होता है ना. பாரஸ் கல் இருக்கிறது இல்லையா? क्या यादगार है? அது எதனுடைய நினைவார்த்தம்? कहते हैं पारस पत्थर सोने के साथ जब स्पर्श किया जाता है சொல்கிறார்கள் அந்த பாரஸ் கல்லை எப்பொழுது எங்கனாலும் நாம் தொடருமோ और लोहे के साथ स्पर्श किया जाता है அதை எப்பொழுது இரும்பில் தொடப்படுகிறதோ तो लोहा भी सोना बन जाता है. அப்பொழுது அந்த இரும்பு கூட தங்கமாக மாறிவிடுகிறது. अब कोई ऐसे पत्थर कोई होता नहीं है. இப்பொழுது இப்படிப்பட்ட கல் எதுவுமே இருப்பதில்லை. ये तो यहाँ की बात है இது இங்க இருக்கக்கூடிய விஷயமாகும். कि जो मंदिर बने हुए हैं पार्श्वनाथ के இங்கு எந்த பாரஸ்நாத்னுடைய கோவில் இருக்கிறதோ पार्श्वनाथ के जो मंदिर बने हैं वो किस बात की यादगार है? அது எந்த நினைவார்த்தமாகும்? कि तुमने ऐसा पद पाया है. என்னவென்றால் நீங்கள் இப்படிப்பட்ட பதவியை அடைந்திருக்கிறீர்கள். तुमने पुरुषार्थ करके ऐसा वाइब्रेशन अपना बनाया है. நீங்கள் புருஷார்த்தத்தை செய்துவிட்டு தன்னுடைய உள்ளுணர்வுகளை இப்படி உருவாக்கி இருக்கிறீர்கள். जो भी आत्माएं तुम्हारे समक्ष आवेंगी सामने आने मात्र से ही எந்த ஆத்மாக்கள் எல்லாம் உங்களுக்கு முன்னால் வருவாங்களோ முன்னால் உடனேயே परिवर्तित हो जावे. மாறிவிடுவார்கள். उस समय तुमको इतनी वाणी चलाने की दरकार नहीं होगी. அப்பொழுது உங்களுக்கு இவ்வளவு சொற்களை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்காது. उसको कहेंगे असली वानप्रस्थ अवस्था. அதை தான் உண்மையான வானப்பிரஸ்த நிலை என்று சொல்லப்படுகிறது. बाप कहते हैं தந்தை சொல்கிறார், जब बहुत याद करेंगे எப்பொழுது மிகவும் அதிகமாக நினைவு செய்வீர்களோ तो तुम्हारे बहुत पाप कटेंगे. அப்பொழுது உங்களுக்கு மிகவும் அதிகமாக பாவங்கள் முடிந்துவிடும். मैं पतित पावन हूँ.
நானு பதித்து பாவன் ஆவேன். क्या अर्थ है? என்ன அர்த்தம்? पतितों को पावन बनाने वाला हूँ। பதித்தர்களை பாவனமாக்கக்கூடியவன் ஆவேன். तो पतितों को पावन बनाने वाला है, ஆகவே பதித்தர்களை பாவனமாக்கக்கூடியவரா? कैसे बनाता है पतितों को पावन? பதித்தர்களை எப்படி பாவனமாக்குகிறார்? ज्ञान सुना के ஞானத்தை சொல்லிவிட்டா? ब्रह्मा के तन में आके ज्ञान तो बहुत सुनाया, பிரம்மாவினுடைய உடலில் வந்துவிட்டு ஞானத்தை அதிகமாக சொன்னார்தான். पति से पावन कोई बना नहीं। பத்தித்திலிருந்து யாருமே பாவனமாக ஆகவில்லை. अच्छा, ज्ञान को समझा के पतितों को पावन बनाता हूँ। சரி, அந்த பதித்தர்களை பாவனமாக்குகிறேன் என்று ஞானத்தை புரிந்து கொண்டாரா என்ன? सन के रंग का टीचर बनकर के समझाता भी हूँ, परंतु समझने समझाने से भी कोई पावन बनता नहीं है। டீச்சர் ரூபமாக இருந்த அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கினாரா என்ன? படிப்பிக்கும் பொழுது கூட யாருமே பாவனம் कब ஆகுவதில்லை. पावन बनते हैं? எப்பொழுது பாவனம் ஆகுகிறாங்க? जिस मुकर्रर रथ में आता हूँ, वो मुकर्रर रथ जब स्वयं ऐसी स्टेज धारण कर लेता है, எந்த நிரந்தரமான உடலில் வருகிறேனோ அந்த நிரந்தரமான உடல் எப்பொழுது இப்படிப்பட்ட ஸ்டேஜை தாரணை செய்கிறாரோ तो उसके संग के रंग में जो भी आत्माएं आती हैं, அப்பொழுது அவர்களுடைய சங்க தொடர்பில் எந்த ஆத்மாவெல்லாம் வராங்களோ पति से पावन बनती जाती है। அவங்க பத்தித்துல இருந்து பாவனமாக்கி கொண்டே செல்கிறார்கள். मुझे पतित पावन कहते हो तो याद करना पड़े। என்னை பத்தித்த பாவன் என்று சொல்கிறீர்கள், அப்பொழுது நினைவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ये है याद की यात्रा, जिससे तुम तमो प्रधान से सतो प्रधान बन जाते हो। இதுதான் நினைவினுடைய யாத்திரையாகும். இதன் மூலமாக தான் நீங்கள் தமோ பிரதான்ல இருந்து சத்தோ பிரதானமாக ஆகுகிறீர்கள். 5000 वर्ष लगे हैं 5000 வருடம் பிடித்தது तमो प्रधान बनने में। தமோ பிரதானமாக ஆகுவதில். अभी फिर तुमको सतो प्रधान बनना है। இப்பொழுது திரும்பவும் உங்களுக்கு சத்தோ பிரதானமாக ஆகணும். नीचे गिरने में कितना टाइम लगा? கீழே விழுவதில் எவ்வளவு வருடம் டைம் பிடித்தது? 5000 साल लगते हैं पतित होने में, 5000 வருடம் பிடிக்கிறது பதித் ஆகுவதில். और पावन बनने में பிறகு தூய்மையாகுவதில் 1 सेकंड। ஒரு செகண்ட். तमो प्रधान से सतो प्रधान 1 सेकंड में बन जाते हो। தமோ பிரதான்ல இருந்து சத்தோ பிரதானமாக ஒரு செகண்ட்ல ஆகிவிடுகிறீர்கள். सतो प्रधान की दशा समझो बृहस्पति की दशा बैठ जाती है। சத்தோ பிரதானத்தினுடைய தசை வந்து பிரஹஸ்பதியினுடைய தசை அமர்கிறது. इसलिए बाप को कहा जाता है पतियों का पति। அதனால்தான் தந்தையை கணவருக்கெல்லாம் கணவர் என்று சொல்லப்படுகிறது. बृहस्पत माना பிரஹஸ்த என்றால் बड़ा, பெரிய, बृहस्पति माना பிரஹஸ்பதி என்றால் जो पतियों का भी पति है। யார் கணவருக்கெல்லாம் கணவர் ஆவார். बाप को तो जरूर याद करना चाहिए, தந்தையை கண்டிப்பாக நினைவு செய்ய வேண்டும். परंतु माया अभी बहुत अपोजिशन करती है। ஆனால் மாயை இப்பொழுது ரொம்ப ஆப்போசிஷன் பண்ணுது. बाबा के बने तो याद रहना चाहिए ना। பாபாவினுடையதாக ஆகிவிட்டோம் என்றால் பிறகு நினைவில் இருக்க வேண்டும் இல்லையா? नहीं तो माया को बहुत ईर्ष्या होती है இல்லையானால் மாயைக்கு மிகவும் அதிகமாக பொறாமை வருகிறது. कि ये बाप का बन गया। என்னவென்றால் இவங்க தந்தையினுடையதாக ஆகிவிட்டாங்களா? मैं देखती हूँ நான் பார்க்கிறேன், ये कैसे बाप का बन के रहता है, இவங்க எப்படி தந்தையினுடையதாக ஆகிவிட்டு இருக்கிறாங்க. तो माया वार करती है। அப்பொழுதுதான் மாயை தாக்குகிறது. तो बाप कहते हैं बाप के बने तो बाप को बहुत याद करना चाहिए। ஆகவே தந்தை சொல்கிறார், தந்தையினுடையதாக ஆகிவிட்டோம் என்றால் பிறகு தந்தையை அதிகமாக நினைவு செய்ய வேண்டும். परंतु माया याद से छुड़ा देती है। ஆனால் மாயை அந்த நினைவை விட வைக்கிறது. याद ही नहीं करते। நினைவே செய்வதில்லை. याद करने के लिए मैनर्स भी बहुत अच्छे चाहिए। நினைவு செய்வதற்காக மிகவும் நல்ல மேனர்ஸ் வேணும். खुद ही तो डायरेक्शन देते हैं माया को। அவங்களே சுயம் தானே மாயைக்கு டைரக்ஷன் கொடுக்கறாரு. क्या என்ன? जिनके अच्छे मैनर्स नहीं है, யாருக்கு நல்ல மேனர்ஸ் இல்லையோ, जो श्रीमत पर नहीं चलते हैं, யார் ஸ்ரீமத்தின் அடிப்படையில் நடப்பதில்லையோ, हे माया बेटी तुम उनको बहुत बहुत फटकाओ। ஹே மாயை குழந்தையே, நீங்க அவங்களை மிகவும் அதிகமாக ஆட்டுங்க.
कोई कोई के तो मैनर्स बहुत खराब होते हैं। சிலருடைய மேனர்ஸ் மிகவும் கெட்டதாக இருக்கிறது. शिव बाबा का फरमान ही नहीं मानते। சிவபாபாவினுடைய கட்டளையே ஏற்றுக்கொள்வதில்லை. फरमान माना கட்டளை என்றால் श्रीमत। श्रीमत ஸ்ரீமத். तो जो श्रीमत बाबा की नहीं मानते हैं, ஆகவே யார் பாபாவினுடைய ஸ்ரீமத்தை ஏற்றுக்கொள்வதில்லையோ उनके लिए बाबा ने किसको तैनात किया हुआ है? அவர்களுக்காக பாபா யாரை வைத்திருக்கிறார்? माया बेटी को तैनात किया हुआ है மாயை குழந்தையை வைத்திருக்கிறார். कि इनको खूब फटकाओ। என்னவென்றால் இவங்களை மிகவும் அதிகமாக ஆட்டுங்கள். अभी बाप आए हुए हैं, இப்பொழுது தந்தை வந்திருக்கிறார். बाप इन द्वारा राय देते हैं। தந்தை இவங்க மூலமாக வழியை கொடுக்கிறார். யார் மூலமாக? रामकृष्ण की आत्माओं के द्वारा राय देते हैं। ராமர் கிருஷ்ணர் ஆத்மாவின் மூலமாக சொல்கிறார். तो इनकी भी माननी चाहिए ना। ஆகவே இவர்களதும் கேட்க வேண்டியதாக இருக்கும் இல்லையா? इनकी யாருடையது? रामकृष्ण की बात भी माननी चाहिए ना, ராமர் கிருஷ்ணனுடைய விஷயத்தையும் கேட்கணும் இல்லையா? परंतु इनकी बात को भी नहीं मानते। ஆனாலும் இவர்களின் விஷயத்தையும் கேட்பதில்லை. राम के द्वारा जो फरमान मिलते हैं ராமர் மூலமாக எந்த கட்டளை கிடைக்கிறதோ या कृष्ण वाली आत्मा के द्वारा जो फरमान मिलते हैं, இல்லையானால் கிருஷ்ணரின் ஆத்மாவின் மூலமாக எந்த கட்டளை கிடைக்கிறதோ उनकी बात भी नहीं मानते அவர்களின் नहीं मानते। விஷயத்தையும் கேட்பதில்லை. हैं तो क्या कहेंगे? கேட்பதில்லை என்றால் என்ன சொல்லப்படுகிறது? धनी के हैं कि निर्धन के हैं? निर्धन के பணக்காரருடையதா இல்லை அவர்களை நிபாகா என்று சொல்லப்படுகிறது. நிபாகா என்றால் பாக்கியம் இல்லாதவர்கள். ओम शांति। ஓம் சாந்தி.